ஹாய் கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பூம் பூம் பூமர் அந்த பாட்காஸ்ட்க்கு உங்கள் சப்போர்ட் அண்ட் உங்கள் ரீச் பண்ணது ஷேர் பண்ணது எல்லாரும் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எஸ், நாங்கள் பூம் பூம் பூமர் அந்த பாட்காஸ்ட் பேசும்போதே பூம் பாய்ன்ற டாப்பிக்கை பற்றி கேட்டோம். ஸோ அதுக்கு நிறைய பேர் அந்த பாட்காஸ்ட் எப்போ வரும்னு கேட்டதுனால யூ கோ, திஸ் இஸ் பூம் பாய் பாட்காஸ்ட். கூட இருக்கிறது வந்து இந்த ஷோவுடைய ஓனர் ரேண்டம் டாக்ஸ் அண்டர்டேக்கர் அண்ட் வேற யாரு, நம்ம தலைவர் டிக்டாக் கன்னிஸ் கிறிஸ்டபர் ப்ரோ. இப்ப வந்து பூம்பாய்னா என்னங்கறத வந்து எங்க அண்ணன் பிராலி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. பூம்பாய்னா இப்போ நம்ம 90s கிட்ஸ்லயே வந்து பூமர் தனத்துக்கு ஓவரா முத்து குடுத்துக்கிட்டு இந்த 2K கிட்ஸ்னா இவனுங்க காயி ஏஎஸ்எம்ஆர்னா இவனுங்களை டேக் பண்ணுங்க, பிடிஎஸ்எம்னா இவனை டேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் போட்டுக்கிட்டு கமெண்ட்ல போட்டுக்கிட்டு டேக் பண்ணிக்கிட்டு டெய்லி டேக் பண்ணி சாவடிக்கிற நாய்ங்க தான் பூம் பாய்ஸ். அதாவது பூமரா இருப்பான் ஆனா அவனுக்கு வயசு கம்மியா இருக்கும், பாயா இருப்பான், அதான் பூம் பாய். அவ்வளவுதான். கல்யாணம் நாய் கல்யாணம் ஆகாத அந்த வெடிக்கிட்ட வந்துட்டு இங்க எல்லாரும் டேக் பண்ணிக்கிட்டு பாக்கிறவனுக்கு அட்வைஸை கொடுத்துக்கிட்டு ஓகேவா. சோ இந்த மாதிரி இருக்கவனுங்கன்னா நம்ம இன்னைக்கு போட்டு வருத்ததுக்கு அப்புறம் சோ யாரு யாரு அவங்களுடைய ஸ்டீரியோ டைப்ஸும் அதை பத்தி எல்லாம் நம்ம இன்னைக்கு அப்கமிங்ல பேசுவோம். எப்பவும் போல நானும் பிஜ்லியும் பேசுவோம், நீங்க ரெண்டு பேரும் ஊன் கொட்ட போறீங்க அதானே? இன்னொரு விஷயம் இங்க வந்து சொல்லிக்கிறேன், இதுல வந்து நானும் பிராலியும் வந்து 90s கிட்ஸ், அண்டர்டேக்கரும் பிஜ்லியும் தான் வந்து 2K கிட்ஸ். நான் வந்து ஈக்குவலி பேலன்ஸ்ட், பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்ட். ஸோ இப்ப வந்து எப்பவும் போல பிஜ்லி பட்டோஸ்கி தன்னுடைய கருத்துக்களை சொல்லுவார். கருத்து என்ன ப்ரோ இருக்கு சொல்றதுக்கு? என் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்டை நான் பாட்டுக்கு புலம்புவேன். இஷ்டம் இருக்கிறவங்க லைக் இஷ்டத்துக்கு பேச மாட்டேன், எல்லாரும் கேட்கறதுக்காக அதை நான் லைக் அப்படி சொல்றேன். ஓகே, என்னதுன்னா வந்து இந்த போன வருஷம் தான், ஆமா ஹார்ட்லி போன வருஷம் வந்து இந்த அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் வந்துச்சு. ஸோ வந்து நான் பார்த்தா மார்வல் மூவிஸ் பார்ப்பேன், ஓரளவுக்கு மார்வல் சைடு ஃபாலோ பண்ணுவேன். என்ன வந்து லைக் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நாங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட்டிட்டு போய் லைக் வாடா படத்துக்கு போகலாம்டா எண்ட் கேம்னோடனே எல்லாரும் ஓகே வரோன்னு சொன்னாருங்க. எங்க செட்லயே பார்த்தா லைக் 13-14 பேர், அதுல ஒரு 2-3 பேர் மட்டும் டேய் அவெஞ்சர்ஸ் தான் பார்க்கணும் வாடா, குழந்தை தானே படம், இந்த படத்தான் யாரா பார்ப்பாங்க. 2K கிட்ஸா இருந்து கூட லைக் வந்து எப்படி சொல்றது, அந்த காலத்தை நாங்க பார்க்காத ஹீரோவாடா, அந்த காலத்தை நாங்க பார்க்காத இதுவாடா அதுவாடான்ற மாதிரி அவனுங்க பாட்டுக்கு இஷ்டத்து பேச ஆரம்பிப்பானுங்க. சரி வாடா ஒரே கூட்டமா தொலைஞ்சு போயிட்டோம், ஒன்னாதான் சுத்தரம் எல்லாம் பண்றோம், இதுக்கு மட்டும் இப்படி விட்டு போக முடியும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்தாங்க. சரி போய் தியேட்டர்ல உட்காந்தா என் ஃப்ரெண்ட்ஸ் அவெஞ்சர்ஸ் பாக்குற சைடு என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஃபுல்லா 10 பேர் உட்காந்துட்டானுங்க. என் ரைட் ஹேண்ட் சைட்ல பார்த்தா இவனுக்கு 2-3 பேர் உட்காந்துட்டானுங்க. நடுவில் நான் உட்காடுறேன். இந்த நல்ல சீன் எடுது, அதுக்கு இவன் பக்கத்துல இருக்க சொல்றான், டேய் இதெல்லாம் என்னடா சீனு, நாங்க சின்ன வயசுல பாக்காதடா கார்ட்டூனு, குழந்தைத்தனமா கிராபிக்ஸ் சண்டை போடுறானுங்க, இதெல்லாம் உட்காந்து என்ன கத்தி காசு வேஸ்ட் பண்றீங்க, இவனுக்கு இதெல்லாம் ஒரு படமாடா, நாங்க பாக்காத சக்திமானாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி சொல்றானுங்க ப்ரோ. அது சொல்லும் போது லைக் வந்து ஒரு பக்கம் சும்மா இரிட்டேட் ஆயிடுறேன். டேய் கம்மா சும்மானு படத்தை பாட்டுக்கு இஷ்டத்துக்கு உன்னோட ப்ளூ சட்டை மாறன் மாதிரி ரிவ்யூ கொடுத்துருக்காத, வந்தோமா படத்தை பார்ப்போமா என்ஜாய் பண்ணோமா போனோமா. ஐமேக்ஸ்ல ப்ரோ படம் பார்த்த ஃபீலே இல்ல, கடைசியில முடிச்சு பார்த்தா படம் பார்த்தேன். இவனுங்க சைட்ல புலம்புறானுங்க இஷ்டத்துக்கு, என்னமோ செலவு வீட்டுக்கு வந்து புலம்புற மாதிரி. டேய் இதெல்லாம் என்னடா போனா காசு வேஸ்ட்ரா, 350 ரூபா வேஸ்ட்ரா போடா, இந்த 350 ரூபாய்க்கு நான் பாட்டுக்கு அழகாதான் சாப்பிட்டுருப்பேன் வெளில, நீ வந்து ஏன்னா எங்க காசை வேஸ்ட் ஆக்கி விட்டணும். புலம்புன்னு புலம்புறானுங்க ப்ரோ. இது ஒரு 90s கிட் பண்ணா கூட சரி பரவாயில்ல, அவன் சக்திமான பார்த்தே வளர்ந்த ஒரு ஆளு, அவன் புலம்பினா கூட ஒரு மேட்டர் இருக்கு. ஏன்னா அவன் இருந்த காலத்துல இந்த அவெஞ்சர்ஸ் இந்த மார்வல் புக்ஸ் காமிக்ஸ் எல்லாம் படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப ஃபுல்லா சக்திமான் வந்து இந்த மர்மதேச சீரியல் அதை பார்த்து வளர்ந்த ஒரு ஆள் இதை சொன்னாலோ இல்ல ஒரு பூமர் சொன்னா கூட அக்செப்ட் பண்ணிப்பேன். ஒரு வயசான ஒரு பூமரோ 90s கிட் சொன்னா கூட அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏன் ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க வந்து அந்த மென்டாலிட்டி கூட லைக் அப்படி பேசும்போது பார்த்தோன்னே எனக்கு அதுவே இரிட்டேட் ஆயிடுச்சு. பிஜ்லி நீங்க பூம் பாய்ஸை விட்டுட்டு நீங்க 2K கிட்ஸை திட்டிக்கிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு தெரியுதா?
நான் பூம்பாய் பக்கம் வர நிறைய இருக்கு அவங்கள பத்தி பேச. பட் ஸ்டில் எனக்கு ஸ்டார்டிங்ல ஏதாவது பேசுன்னு சொல்லி இந்த இன்சிடென்ட் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. பிகாஸ் ஒரு வருஷம் முன்னாடி நடந்தது. ஸோ வந்து அத அப்படியே ஒரு ஷேர் பண்ணிக்கிட்டேன். அறுத்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ப்ரோ நீங்க பேசுங்க ப்ரோ. இல்ல எங்கவா வந்து எப்பவுமே இந்த சக்திமானுக்கு வந்து ஒரு முட்டு கொடுப்பா. அது எங்கவா கூட தான் கொடுப்பா. 2000ல பிறந்தவா. அந்த சகலக்க பூம்பும் சக்திமான் இவாளுக்கு முட்டு கொடுத்தே பழகினவா இவாள்லாம். இந்த சகலக்க பூம்பும் பென்சில பார்த்தா உடனே படைச்சுக்கிட்டு வரும். எது படைச்சுக்கோன்றது அவங்களுக்கும் தெரியாது, பாக்குற நமக்கும் தெரியாது. ஒன்னே சன்னி லியோனை வரைகிற மாதிரி மியா கலிஃபா வரைகிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டு மீம் போட்டுருவானுங்க. அது வேற உட்காந்து கிளாஸ் சார் நடத்திட்டு இருப்பாரு. உட்காந்து இவனுக்கு ஏதாவது சரி ஓகே ஏதாவது பொண்ணுங்களை பத்தி பசங்களை பத்தி பேசா கூட பரவாயில்ல. மச்சான் அந்த சகலாக்க பூம்பும் பென்சில் சன்னி லியோனை வரைஞ்சு நான் பாட்டுக்கு வைப்பேன். எந்த நேரத்துல எதனா பேசுவேன். அதுக்கப்புறம் வந்து டேனியல்ஸே ரிட்டையர் ஆயிட்டா. இவனுங்க இன்னும் தண்ணியில இருக்கானுங்க. இல்ல அதே மாதிரி நீங்க பேசிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கிறிஸ்தன. இந்த சன்னி லியோனை தன் தாய் போல பார்த்து கொள்ளும் தாய்ஸ் இருக்கானுங்கல்ல அவனுங்க. அதாவது அண்ணனாக இருப்பேன் ஆனால் ஓப்பேன் தெரியும் அந்த பாய்ஸ். இந்த ஆலபாமா பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆலபாமா அவனுக்கு மாதிரி பர்த்டே வந்தா போதும், மதர்ஸ் டே வந்தா போதும், அவன் போட்டோ எல்லாம் போட சன்னி லியோன் 4 பேபிஸ். என்னடா லூசுத்தனமா போட்டுட்டு இருக்க. உங்க அம்மாவை போடுறியா ஒரு லாஜிக் இருக்கு. அவளும் தாய் தானே. சரிடா இருந்துட்டு போட்டேன்டா இல்லன்னு சொல்லடா. இல்ல இவனுங்கெல்லாம் யாருன்னா ப்ரோ சன்னி லியோனை பார்த்து அடிக்காதீங்க ப்ரோ, சன்னி லியோன் ஒரு தாய் ப்ரோன்னு வானுங்க. நம்ம வடிவேல் தான் சொல்லுது, என்னடா முட்டாத்தனமா பேசிட்டு இருக்க முட்டா பேல. சர்ச் பண்ணி நல்ல வீடியோ இருந்தா அடிக்கிறதான் செய்வேன். தண்ணிலேனா இருந்தா மியா கலிஃபா இருந்தா. அதே மாதிரி இந்த இவனுங்க இந்த பான் ஸ்டார்ஸ் குளோரிஃபை பண்றது அதை பத்தி பேசியே ஆகணும். இந்த மியா கலிஃபாவை பார்த்து அப்படியே ஏதோ இந்த ஒரு இத்து போன ஒரு பாட்டு, இந்த உயிரில நல்ல பாட்டு இருக்கும், அந்த எனக்கு ரீல்ஸ் சொல்லிட்டு மியா கலிஃபா சன்னி லியோன் டேனியல்ஸ் போட்டு அந்த வாய்ஸ் வேற கீழ இருக்கும். ஒரு வாய்ஸ் அவன் வாய்ஸ் என்ன சொல்லு, நீ என்ன சொல்லு, 5:30 மணிக்கு ஜிஞ்சர் சோடா விட நல்லாதான் இருந்திருக்கும். ரெக்கார்டிங்க்கு முன்னாடி வந்து அண்டர்டேக்கர் பேசினேன். இப்பதான் ரெக்கார்டிங் முன்னாடி நானும் அண்டர்டேக்கர் பேசினேன். அந்த மாதிரி இப்போதான் லைக் வந்து 5:30 மணிக்கு ஜிஞ்சர் சோடா எப்பா ஒரு இது போட்டா வந்துகிட்டே இருக்கு கீழே. எல்லாம் குழந்தையா இருக்கும் போது நூபா இருக்கிற மாதிரி 90s கிட் பார்த்தா நல்லா இருப்பான்னு பார்த்தா புள்ளிங்க மாதிரி. நான் பார்த்த ஒரு சைட்ல மட்டும் ஒரு முடி தொங்கிட்டு இருக்கு, கூட 4-5 பசங்க சிங்க மாதிரி வருவே சைட்ல மூஞ்சி. அவெல்லாம் மீன் போட்டிருக்கேன். நான் பார்த்த ஒரு தலை நீ தானேன்னு சிரிப்பு தான் வந்துச்சு. நானும் அண்டர்டேக்கரும் உட்காந்து சிரிச்சிருந்தோம். ஆமா சரி, பேக் டு தி டாபிக். ஆமா பேக் டு தி டாபிக். இந்த சக்திமான் பத்தி பேசுறது ஒண்ணு சொல்லணும். அந்த அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் என்ன 200 கோடி 300 கோடி ப்ராஜெக்ட். ஆமா சக்திமான் ஃபுல் சீசனே எடுத்து பார்த்தாலும் அவ்வளவு காசு வர வாய்ப்பே கிடையாது. எழுதி தருவேன் 300 கோடி சத்தியமா இருக்காது. சக்திமான் ஃபுல் சீசனே வந்து ஃபுல் சீசனே 30 லட்சத்துக்குலாம் எடுத்திருப்பாங்க எங்க ஆளுங்க. என்ன அந்த கம்பேரிசன் ஸ்கேல் பாருங்களேன். இது என்ன மாதிரி ஸ்கிரிப்ட், இது என்ன மாதிரி ஸ்கிரிப்ட், டைம் டிராவலு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நாகி யோகா பண்ணி சக்தி வருது. நாமளும் சக்திமான் பார்த்தோம் தான், இல்லன்னே சொல்ல. ஏன்னா வேற வழி கிடையாது, அவெஞ்சர்ஸ்லாம் அப்ப கிடையாது. அதுதான் இந்த சக்திமான் கான்செப்ட் வரும்போது ஓகே, அந்த மாதிரியான ஒரு ஜெனரேஷன்ல சக்திமான் பாக்குறதுன்றது இட்ஸ் ஓகே, காமன். நானும் பாத்திருக்கேன், இல்லன்னு சொல்ல. சக்திமானே ஒண்ணு வேஸ்ட்னா கிடையாது. அந்த டைமுக்கு அந்த காலத்துக்கு அது தேவை. இட் வாஸ் யூஸ்ஃபுல். ஓகே, நல்லா இருந்துச்சு. ஜெனரேஷன் மாற ஓகே, போன் மட்டும் நீ ஐபோன் 10ல இருந்து 12 போவியா, லைக் எல்லாமே நீ மாறுவியா. ஆனா ஒரு படத்தை பார்க்கும் போதோ உன்னோட இந்த சினாரியோ மட்டும் நீ மாத்திக்க மாட்டா. கேட்டா அந்த காலத்துல நாங்க பண்ணாததான் நாங்க பார்க்காததான் மட்டும் இடிச்சிட்டு வந்துருவானுங்க இந்த 90s பூமர்ஸ் மட்டும். இந்த பூமர் மென்டாலிட்டிங்கிறது அதுதான் ஆக்சுவலி. இல்ல ஆக்சுவலி இப்ப 2 ஜெனரேஷனுக்கு அழகே வந்து அந்த சேஞ்ச் தான். சரியா?
ஆனா இவனுங்க வந்து ரொம்ப ரொம்ப பழைய விஷயங்களை அப்படி புடிச்சு தொங்கிக்கிட்டே இருப்பானுங்க இவனுங்க. கரெக்ட். அது வந்து இரிட்டேட்டிங்கா இருக்கும். இப்ப நான் வந்து 90s கிட் தான், புரியுதா? ஆனா ஆனா வந்து இப்ப ஒரு பாயிண்ட் வரைக்கும் நான் ஆர்மி மீம் போட்டுக்கிட்டு இருந்தேன், கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த டைம்ல அது ட்ரெண்டா இருந்துச்சு. அது இந்த டைம்ல ட்ரெண்ட் முடிஞ்சு போச்சு, அடுத்த ட்ரெண்ட் வந்துருச்சுன்னா அடுத்த ட்ரெண்டுக்கு போயிடணும் நம்ம, புரியுதா? அப்படியே இந்த சைடு வந்துட்டேன், நான் இங்க இருக்கிறேன் இப்போ. எங்க இருக்கீங்க? அந்த வார்த்தையை நான் என் வாயால சொல்ல மாட்டேன், அந்த வார்த்தையை நான் என் வாயால சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த வார்த்தையே கிரிஞ்ச் ஆயிருச்சு. ப்ரோ இதுக்கு என்ன ப்ரோ கிரிஞ்சுன்ற வார்த்தையே கிரிஞ்ச் ஆயிடுச்சு ப்ரோ இப்பலாம். ஆமா, கிரிஞ்சுங்கிற வார்த்தையே கிரிஞ்ச் ஆயிருச்சு. அதுக்கே ஒரு புது வார்த்தை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இத பத்தி பேசுவோம் டாபிக் உள்ள இருந்து. ஆமா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? 14K ஃபாலோவர் டிக்டாக்ல மேல கேப்ஷன் போட்டு சம்பாதிச்சிருக்கீங்களா நீங்க? ஆமாண்டா, சொல்லிட்டு இருக்காண்டா. நான் வந்து டிக்டாக் ஊம்பி பொழைச்சிட்டேன். ஆமா, என்ன பண்றது? உங்களை ஊம்பி ஒருத்தன் பொழைச்சிட்டு இருக்கானாமா. அவனை ஏன்டா தெரியும் 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 நல்லவன் தான். சொன்னவன் ஒருத்தர் இருக்கானே, வேண்டாம் அவனை பத்தி இதுக்கு பேசிட்டு அப்புறம் நம்ம போலீஸ்ல உட்காந்து கம்பி என்னமா. ஆமா ஆமா, லூசு பையன். திடீர்னு கிரிஞ்சுதேன் வராராம், ஸ்டாப் சைபர் புல்லிங்னு. சரி வேணாம், நம்ம வந்து இந்த சின்ன குதியான பத்தி பேச வேணாம். நான் இந்த சன்னிலியோன் டாபிக்ல ஒன்னு ஆட் பண்ணிக்கிறேன்னா, இவனுங்க அந்த மதர்ஸ் டே விஷயம்ன்ற மாதிரி இவனுங்க இந்த ஆன்டி வெரியனையும் வந்து கொஞ்சம் குளோரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சிங்கம்புலி படத்துல, சிங்கம்புலி தானே அந்த படத்துல தெரியாதனமா ஒரு ஆன்டி வந்துருச்சுடா. ஆமா சரியா, அந்த ஆன்டியே வந்து இப்ப பாட்டி ஆயிருச்சு, இன்னும் பிடிச்சு தொங்கிட்டு இருக்கானுங்க. அத விடுங்கடா, சக்கிலா இன்னும் பிடிச்சு தொங்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க. இவனுங்க குக் வித் கோமாளில வந்து புகழ் போய் சரிக்கிட்டு போறான். என்னடா பண்ற? அவங்களே உட்கார்ந்து சமைக்கிறாங்க. இல்ல என்ன ட்ரை பண்ற நீ? ஒண்ணும் நடக்காது. ஒருவேளை விஜய் டிவி மட்டும் அடல்ட் இதுவா இருந்தா யோசிச்சு பாருங்களேன், ஃபேக் டாக்ஸி மாதிரி ஃபேக் ஓபன் பண்றாங்க. நல்லா இருக்கு. இல்ல கார்டன் ராம்சே மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கணுமா அங்க? இது ப்ரோ நீங்க வந்து எல்லாத்துக்கும் தொங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல, அவங்களாம் நம்ம நேர்ல பாக்குற கேரக்டர்ஸ் பரவாயில்ல. போலாங்கிட்டுனா போறானுங்க, சண்டை போட்டா கான்டாக்ட் அதெல்லாம் ஓகே. இவனுங்க மீம்ஸ்லயே வரானுங்களே ப்ரோ உள்ள. எப்படி 90s kids will know this, அப்புறம் போட்டு அந்த Windows 7 போட்டோ போட்டு if you know this your 90s kids life will be awesome. ஏண்டா Windows 7 தெரியாம ஒருத்தர் லைஃப் ஆசமா இருக்க முடியாதா? சைல்ட்ஹுட் ஆசமா இருக்கவே முடியாதா? இல்ல ஒத்துக்கிறேன்னா Windows 7 நம்ம பார்த்தோன்றதுக்காகவே அது ஆசம்பா. அதெல்லாம் கூட விட்டுறலாம் ப்ரோ. இது தேன் மிட்டாய் போட்டோ போட்டு if you have had this once in your lifetime your life will be awesome. ஏண்டா எனவே இப்போ 2020 இப்ப கூட தேன் மிட்டாய் விக்குதுடா. தேன் மிட்டாய் என்ன எக்ஸ்டிங்க்ட் ஆயிருச்சா? தேன் மிட்டாய் என்ன எக்ஸ்டிங்க்ட் ஆயிருச்சா? டைனோசரா இது? தேன் மிட்டாய் யாருமே பார்த்தது இல்லையா? இந்த மாதிரி லிஸ்ட்ல பெரிய லிஸ்ட்லயே போடலாம். அந்த ஐஸ், 1 ரூபாய் ஐஸ், டியூப் ஐஸ், இந்த சுருக்கம் இருக்கு, இன்னும் இருக்குது. அது இன்னும் இருக்குது, 1 ரூபாய் ஐஸ் இன்னும் இருக்குது. ஆனா 5 ரூபாய்க்கு இருக்குது, அவ்வளவுதான் வித்தியாசமே ஒழிய இன்னும் இருக்குது. அது இருக்குனே நான் இல்லன்னு சொல்லல, நீங்க சொல்ற மாதிரி இருக்கு அது. ஆனா இவனுங்க ஏதோ எக்ஸ்டென்ட் எங்கேயுமே கிடைக்காத மாதிரியும். அதத்தான் சொல்றேன், அது இன்னும் இருக்குது, ஏதோ இல்லாத பொருள் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இப்போ எக்ஸ்டென்ட் சொன்னா கூட பரவாயில்ல, நம்ம ஒரு 2-3 விஷயத்த எக்ஸ்டென்ட் கேட்டகரி கொண்டு வரலாம். லைக் என்னன்னா இப்போ இந்த ஃப்ரீல ஒரு சுருக்கு முறுக்கு ஸ்கேலு, இந்த பிங்க் கலர் பூ போட்ட நட்ராஜ் பென்சில் இப்ப அதெல்லாம் இங்கே கிடைக்கல. இப்ப பென்சில் இப்ப வந்து நான் பாத்துருக்கேன், அதெல்லாம் இருக்குது இன்னும். நீ சொல்ற அந்த சுருக்கு முறுக்கா என்னது? இந்த சுருக்கு முறுக்கு ஸ்கேல் ஒண்ணு கையில அந்த ஸ்கேல்லாம் இப்ப இல்ல எனக்கு தெரிஞ்சு. ஐ மே பி ராங், பட் நான் பார்த்தது இல்ல. இப்ப அதெல்லாம் இல்ல.
இப்ப அதெல்லாம் இல்ல சரி, bro. நம்ம வந்து நாஸ்டாலஜியா நச பண்ணாம ஆமா. இல்ல அவங்க அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட்ல நான் என்ன சொல்றேன்னா முடிக்கல, அவங்க அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட்க்கு ஒரு மீம் 2 மீம் போட்டா பரவாயில்ல, போட்ட மீமே திரும்ப 500 போஸ்ட் போட்டு திரும்ப அதே மீம் வருவான் திரும்ப. ஒரு நார்மி பேஜ் ஆரம்பிச்சிட்டானாலே அவன் 5 மீமுக்குள்ள ஒரு மீம் வந்து தேன் மிட்டாயை போட்டு இஃப் யூ எவர் ஹேட் திஸ் யுவர் சைல்ட்ஹுட் வில் பி ஆசம். ஆசம். வடிவேல் டெம்ப்ளேட் வந்து பல்கா அப்படியே லோட் எடுத்துருவான், ஹோல்சேல்ல வாங்கிடுவான் வடிவேல் டெம்ப்ளேட். இது என்னதுன்னா எல்லாத்துக்கும் ஒரு வடிவேல் டெம்ப்ளேட். அப்படியா? ஓ இது அது இல்ல ப்ரோ. இப்ப வந்து ஒரு எம்சி கிட்ட 90s எம்சி கிட்ட வந்து ஒரு ஐபோன் இல்ல, ஓகே ஒரு சாம்சங் போன் வச்சு, ஓ சாம்சங் போனுக்கு சமந்தா போட்டோவா, அந்த ஐபோன் போட்டோக்கு ஒரு கேவலமான நீ ஆமாண்டா, அந்த கருமத்தை நான் பாத்துருக்கேன்டா. என்ன தெரியுமாடா, இவன் ஃப்ரெண்ட் எவனாவது ஒருத்தன் ஒன் பிளஸோ ஐபோனோ வச்சிருப்பான், சரியா? அவனை வெறுப்பேத்தணும், சரியா? என்ன பண்றான், ஒன் பிளஸுக்கும் ஐபோனுக்கும் மட்டும் யாராவது பழைய கிழவி போட்டோ தூக்கி போட்டுருவான். அவன் வச்சிருப்பான் ஏதாவது ஓட்ட போன் ஒண்ணு வச்சிருப்பான், அந்த போனுக்கு தூக்கி வந்து யாராவது நல்ல ஆக்ட்ரஸ் தூக்கி போட்டுருவான். போட்டுட்டு மிச்சம் எல்லாம் சும்மா ஃபில் பண்ணுவான், அப்படியே ரேண்டமா ஃபில் பண்ணுவான். ஃபில் பண்ணிட்டு அதை போட்டு விட்டுருவான். போட்டு அவன் ஃப்ரெண்டு இருப்பான் மொத்தம் 5 பேருன்ட்டு. இது ப்ரோ இது ஒரு சைல்டிஷான ஒரு விஷயம். இத பாத்துட்டு ஏதோ போட்டிருக்கான் மீமே, மிஞ்சி போனா நம்ம ஒரு நார்மியான ஒரு மைண்ட் செட் உள்ளார லைக் போட்டு போவான். அது இல்லாம அவன் ஃப்ரெண்ட் ஐபோன் வச்சிருக்கான், டேக் பண்ணிட்டு டேய் உனக்கு என்னடா தெரியும், இவன் பதிலுக்கு போட்டு அங்க ஒரு ஃபைட்டே நடக்கும், அங்க ஒரு வாரே நடக்கும். இவன் வந்து கிராப் அ பாப்கார்ன் சொல்லிட்டு போட்டுருவான். பரவாயில்ல நம்ம மீம் இவ்வளவு ரீச் ஆயிருக்கு. நார்மி மீம்ஸ் கிரிஞ்சு பண்றானுங்கன்னு சொல்றோம்ல, அவனுக்கு தெரியாம எல்லாம் பண்ணல, தெரிஞ்சுதான் பண்றானுங்க. அவனுங்க எப்பவுமே பாரு இந்த டேக் தட் கௌதம், இந்த பிடிஎஸ்எம் இதெல்லாம் ஏன் தெரியுமா போறானுங்க, இந்த நேம் ஸ்டார்ட்ஸ் வித் பிடிஎஸ்எம் எல்லாம் ஏன் தெரியுமா போறானுங்க, கமெண்ட்ல இன்டராக்ஷன் அதிகமாகும், போஸ்ட் ரீச் அதிகமாகும். அவன் பொழைக்க தெரிஞ்ச பிள்ளை, நம்ம தான் பொழைக்க தெரியாத பிள்ளை, நம்ம தான் டேக் தட் கௌதம் போட மாட்டேங்கிறோம். அதனாலதான் நம்மளாம் இங்கேயே முக்கிக்கிட்டு உட்காந்துருக்கோம். ஆமா நம்ம உட்காந்து கண்டென்ட் தேடி ஒரு புதுசா ஒண்ணு போடுவோம். அதாவது இவனுக்கு ஒண்ணுமே இல்ல, 0 to 10% சார்ஜ் நல்ல ஆக்ட்ரஸ் போட்டோ, 90 to 100% ஒரு சார்ஜ்னா ஒரு கேவலமான ஒரு ஆக்ட்ரஸ் போட்டோ. ஆனா ஒன்றா நம்ம நீ சொல்ற கஷ்டப்பட்டு நம்ம மீம் பண்றோம்ட்டு, எங்க அதை பண்ணாதான் வந்து டிஎம்ல உயர வாங்குறானுங்களே, ஸ்பாம் பண்றானுங்களே, போட்டோ வச்சு மிரட்டுறானுங்க. பரவாயில்ல, ஒருத்தங்க இன்னொருத்தங்க ஹெல்ப் அப்படின்னா கூட வெளில வந்துடலாம். அந்த மீன் சுருட்டி அவன் போட்டு டாக் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் இன் கமெண்ட்ஸ், அவ்வளவுதான். அந்த ஒரு கேப்ஷன் போதும். மொரட்டு சிங்கிளுக்குலாம் அப்புறம் வருவோம். மொரட்டு சிங்கிள் எல்லாம் வந்து புரட்டி போட்டு அடிக்க வேண்டி இருக்குது, வருவோம். இந்த ஒட்டுமொத்த இந்த 90s கிராஸ்டாலஜியான இவனுக்கு இது பண்றது, சாச்சுரேட் பண்றது எல்லாமே அப்படியே ஒட்டு மொத்தமா அள்ளி போட்டு எடுத்து வந்திருக்கான் சார். நீ யார பத்தி பேசுறேன்னு தெரிஞ்சு வச்சு சொல்லு. இந்த கோமாளின்னு ஒரு படம் வந்தது, எப்பா வந்த உடனே அத பண்ணானுங்க பாருங்க, ஒரு டெம்ப்ளேட் எடுத்து வீடியோ எடுத்து, எப்பா இது அண்டர்டேக்கர் இவனுங்க படமா பார்த்தா பரவாயில்ல, சரி 3 மணி நேரம் ஒழிஞ்சு போறதுடா பரவாயில்ல பாத்துட்டு போயிடும்னு சொல்லிட்டு, எப்படா எனக்கு அந்த HD பிரிண்ட் அந்த ப்ளூரே பிரிண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் கிடைச்சோன்னே ஓகே இந்த 90s கிட்ஸ் பீ லைக் ஐ கேன் மில்க் யூன்ற மாதிரி போடுவேன். நான் இவனை நம்புவேன், சரி இவன் வந்து அந்த ஸ்டோரி போட மாட்டான், அந்த கிரிஞ்சு வேலையை பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அன்மியூட்ல இருக்கும். பார்த்தா அடுத்த நாள் ஃபுல்லா உங்ககிட்ட பென்சில் இருக்காடா, என்கிட்ட இருக்கு சொல்லிட்டு ஃபுல்லா இந்த ஜெயம் ரவி இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பானே, இந்த நட்ராஜ் பென்சில் சச்சின் ஸ்டிக்கர்ன்னு சொல்லிட்டு அப்பா போட்டு சாவடிப்பானுங்க. ஒண்ணு நம்ம நாள் பார்த்து டைரக்டர் பார்த்து கேட்கணுமா என்னடா பண்ணி வச்சிருக்கேன். ஆமா டைரக்டர் பார்த்து கேட்கற மாதிரி. கரெக்ட் கரெக்ட். இல்ல எனக்கு அந்த ரெஃபரன்ஸ் புரியவே கொஞ்சம் டைம் ஆயிருச்சு. ஏன்னா நான் கோமாளி அந்த அளவுக்கு தெளிவா பாக்கல. எனக்கு கோமாளி நான் தியேட்டர்ல பாக்கும்போது கிரிஞ்சாச்சு, என்னடா சரி ஓகே ஸ்டார்டிங்ல தான் நல்லா தான்டா இருந்துச்சு. ஆஸ் அ 90s கிட் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பொறுமையா இருந்துச்சு. பரவாயில்லையே நம்ம சாமெல்லாம் காட்டுறாங்க, ஆச்சு தட் கேம் அவுட் ராங், நம்ம யூஸ் பண்ண சாமான் காட்டுறாங்க சொல்லிட்டு பாத்துக்கிட்டு கடைசியில அவன் காட்டின சாமானே வேற, ஏதோ ஒரு சிலைக்கு சண்டை போட்டு கடைசியில பண்ணி வச்சிருக்கேன்.
ப்ரோ தியேட்டர்லாம் கூட விட்டுறலாம் ப்ரோ. ஏதோ பரவாயில்ல இவனுக்கு ஸ்டேட்டஸ் இவங்க போட நம்ம மியூட் பண்ணிட்டு இருக்க போறோம். இவங்க யூடியூப்குள்ள வந்துட்டானுங்கன்னா ஃபுல்லா 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் அதான் வந்துட்டானுங்களே, ஆல்ரெடி இருக்கிறானுங்களே. கருப்பாடு, நக்கலைட்டு, கருமை எல்லாம் இருக்கிறானுங்களே. அந்த அட்ராசிட்டிஸ் வார்த்தை கேட்டாலே மைண்ட் அப்படியே இரிட்டேட் ஆகுது. ஆமாண்டா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் இரிட்டேட்டிங் வேர்ட்ஸ் இஸ் த வேர்ட் அட்ராசிட்டிஸ். 90s kids atrocities, 2K kids atrocities, boys atrocities, girls atrocities, boys versus girls atrocities. சனியே. அது இவனுங்க இல்ல ப்ரோ, இவனுங்க எடுக்கிற விதம் எப்படி இருக்குன்னா 2K கிட்ஸ் நம்ம கல்யாணம் ஆகி 10 குழந்தை கையில வச்சிருக்கிற மாதிரி 90s கிட்ஸ் நேத்து தான் பிறந்து பாத்தீங்களாடா நீங்க பிறந்து. ஏண்டா அவனுக்கு இப்ப பிறந்த 2000 தான். உனக்கு வக்கில்ல, உனக்கு ஃபிகர் கரெக்ட் பண்ண வக்கில்ல. சரியா, மொரட்டு சிங்கிள் தான் சொல்லிட்டு கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு திரியற நீ. சிங்கிள் பசங்க, நாங்க சிங்கிள் பசங்க. ப்ரோ ஒரே ஒரு செகண்ட் ப்ரோ. இப்போ வந்து ஒரு 80s கிட்ஸ் லைக் ஒரு ஏர்லி 90s கிட்ஸோட கம்பேர் பண்ணா கூட பரவாயில்ல. நான் பிறந்தது 2000, எனக்கு மிஞ்சி போனா கூட 20 வயசு தான் ஆகும். சரியா, 21 வயசு மேலதான் லீகலி மேரேஜ் வயசே அதுதான். என்னமோ நான் 20 வயசு என்னமோ கல்யாணம் பண்ணிட்டு 10 குழந்தை கையில வச்சிருக்கிற மாதிரியும் நீ உட்காந்து கல்யாணமே பண்ணாம நேற்றுதான் பிறந்த மாதிரி பாருங்கடா. நீங்க வாழுங்கடா, உங்க காலம்டா, உங்க காலம். நாங்க பிறந்தது சாப கேடுவீங்களா, ஆனா நீங்கள உட்காந்து நாங்க பிறந்ததா கோல்டன் ஏஜ்வீங்களா. இங்கிட்ட ஒரு மாதிரி பேசுங்க, இங்கிட்ட ஒரு மாதிரி பேசுங்க. நாங்க கன்ஃபியூஸ் ஆறோம் நடுவுல. நீங்க யாரு? ஒரே எரிச்சலாதான் இருக்கு இவனுங்களை பார்த்தாலே. யூடியூப்ல வந்தாலே போதும். அதே மாதிரி இவனுங்க அந்த 2K கிட்ஸ்னாலே அப்படியே 4 காரு. இப்ப சமீபத்தை அது கூட ஸ்டோரி போட்டிருந்தாரு. 2 காரம் வில்ஸ் பேட்மேன். ஆமா ஆமா ஆமா. ஐயோ வாங்க வாங்க வாங்க. ஆமா, 2 காரம் ஒரு பிளைட்டா. நாய 30 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண முடியாம உட்காந்து இருக்கேன் நாய. எனக்கு தான் தெரியும் என்ன பிரச்சனை வீட்டுல. அவனுக்கு நாளைக்கு வைஃபை ரீசார்ஜ் பண்ணும், எல்லாம் ரெக்கார்ட் பண்ண இருக்க முடியாது. ரெக்கார்ட் பண்ணத அப்லோட் பண்ண முடியாது. எப்படா அதுக்குள்ள சம்பாதிச்சு கார் இதுல பைக் எல்லாம் வாங்குவோம். லூசு தரமா நான் இவன் தான் இப்ப படத்துல நடிச்சது கோதியா சம்பளம் வாங்க போறான். ரம்யா கிருஷ்ணன் இந்த மிஸ்கின பார்த்து சொல்லுவாள், லூசு கூட்டியாட்ட பேசாத அப்படின்னு. மாதிரி பேசாத தனசேகரே. அது மாதிரி அது மாதிரி சொல்லுங்க பிஜலி. இல்ல அதுதான் வைஃபை ரீசார்ஜ் பண்ணவே காசு இல்லையா இங்க. எங்களுக்கு வைஃபை கேக்குதான். ஏண்டா கல்யாணமா கூட வயசு இல்லடா எங்களுக்கு. உங்களுக்கு அது ஆகுது, நீ ஆகாம கல்வியே இல்லாதவன்ட்டு நீ போட்டி போடுற பத்தியா. உனக்கு நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. இல்ல பிஜிலி நடுவுல ஒரு பீ போட்டான், அப்படியே எல்லாரும் ஆக்வர்ட் சைலண்ட் ஆயிட்டானுங்க. மதுரை முத்துவின் கலக்கல் காமெடி. நேத்தன் ரேக் வந்து சீம்ஸ் மாதிரி உட்கார்ந்துருப்பான். அது மாதிரி இங்க வந்து பிஜிலி தான் சீம்ஸ். இந்த வுல்ஃப் மீம் இருக்கும் தெரியுமா, நடுவுல ஒரு 2 சைடுல வுல்ஃப் சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். ப்ரோ பூமரை பத்தி பேசணும்னா என் வாய் பாட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். இங்க உட்காந்து நீ பூம்பாய் பத்தி பேசணும்னா டாபிக் கொண்டு வந்தது யாரு? டாபிக் கொண்டு பண்ணுவேன்றான். சரி, நேத்துதான் ராகுல் மாதிரி எப்போ எங்க ரெக்கார்டிங் அப்படின்னா ராகுல். சரி சரி, ரொம்ப ரொம்ப இன்சைட் ஜோக் அடிக்க வேணாம். நம்ம வந்து அப்படியே போயிரும். அடுத்து வேற மைக் அவர்த்த கொடுங்க. அதே மாதிரி இவனுக்கு இப்ப நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த சிங்கிள் மொரட்டு சிங்கிள் இவனுங்க இருக்கானுங்க பேரு. இவனுங்க அதாவது இவனுங்க வந்து இன்செக்யூரிட்டி பண்ணாம இவனுங்க எல்லாம். சரியா, இவனுங்களுக்கு வந்து ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ண முடியாது. சரியா, பொண்ணு கிட்ட போனாலே வந்து இந்த பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்குன்னு ஆட ஆரம்பிச்சிடும் இவனுங்களுக்கு. சரியா, நான் போட்ட பீ இது.
ஆட ஆரம்பிச்சிருவானுங்க. சரியா? அதனால இவனுக்கு என்ன முட்டு குடுக்குறானுங்க, மொரட்டு சிங்கிள் தான் கெத்துடா. டேய் நீ சரி நீ அப்புறம் எதுக்கு அந்த சைடுல இன்னொரு சைடுல போயிட்டு ஐயோ சிங்கிளா இருக்கேன் ப்ரோ நீ ஏன் புலம்புற? மொரட்டு சிங்கிள் கெத்துனா ஏன் அந்த சைடுல ஏன் கமிட்டடா பார்த்தா உனக்கு ஏன் கோவம் வருது? சொல்றேன் இந்த சென்னை 28 ஜெய் மாதிரி டேய் பாடுறான்டா வெள்ள அப்படியே இல்ல ஆனா இந்த மொரட்டு சிங்கிள் அப்புறம் வந்து சிங்கிள் பசங்க இதெல்லாம் வந்து ஓவரா ப்ரமோட் பண்றதுலயே வந்து ஒரு மிக பெரும் புளுத்தி ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னா வந்து நம்ம ஆதினா. தமிழ் இல்ல அவர் ஏலியன்ல இப்போ இப்ப எந்த கிரகத்துல சுத்திட்டு இருக்காரோ தெரியல. எனக்கும் இருக்கிற இன்சைட் ஜோக் ஓவர் இன்சைட் ஜோக் அடிக்கிறோம். புரியாம கட் பண்ணிட்டு போறானுங்க. ஆமா ஆதினா என்ன பண்றாருன்னா பாக்குறாரு இந்த 90s கிட்ஸ் 2K கிட்ஸ்ல எதை புடிச்சு தொங்குறானுங்க, அதை எடு அதை வச்சு ஒரு பாட்டு போடுறா. எப்பா பிரேக்கப் எனக்கு பிரேக்கப் 2K கிட்ஸுக்கு, இந்த சைட்ல வந்து மொரட்டு சிங்கிளா இருந்த என்னத்தான் இது வந்து நம்மளுக்கு 90s கிட்ஸுக்கு. நடுவுல வந்து மியூசியம் இருக்குன்னு போடுறாரு. ஆமா ஆமா ரெண்டு பேரையும் கவர் பண்றாரு அங்க. இருக்கிற 2K சில சின்ன பசங்க எல்லாம் இருக்கிறதுக்கு மீசறதா முறுக்கிறதுக்கு. நோபடி பிஜிலி ப்ராப்ளம்ஸ் பி லைக் நம்ம இந்த இவன் இந்த மொரட்டு சிங்கிள் அப்புறம் இந்த சிங்கிள் பசங்க எல்லாம் வந்து பேசுறதா இருந்தா நாள் கணக்கா பேசலாம். ஏகப்பட்ட பாட்காஸ்ட்ல வேற நான் இதை வந்து இவனுங்களை திட்டி வச்சுட்டேன். சரியா? இல்ல இப்ப ஒருத்தன் வந்து இப்படி கீழே என்ன இதுல இருக்கான், ஒரு ஆடியன்ஸ்ல ஒருத்தன் இருக்கான், உனக்கு 16 வயசுல கேர்ள் ஃபிரெண்ட் செட் ஆயிருச்சுன்னு ஓவரா பேசுறியாடான்ட்டு. இப்ப எனக்கு பிரேக்கப் ஆனாலும் பிரேக்கப் ஆகக்கூடாது, அதனால நான் இப்படிதான் பேசுவேன். ஒரு சின்ன கற்பனை அது வந்து வேற டிபார்ட்மெண்ட். இல்லண்ணே இப்போ நீங்க நான் கமிட்டட் இல்ல, நானே சொல்றேன். முதல்ல நானும் கிரிஞ்சு பண்ணிட்டு இருந்தேன். அது இதுக்கு ஒரு எல்லாரும் ஒரு காலத்துல இல்ல இந்த இதுல வரும்ல பேர் என்ன பீக்கி பிளைண்டர்ஸ்ல எவ்ரிஒன் அது மாதிரி எவ்ரிஒன் வாஸ் கிரிஞ்ச் ஒன்ஸ். நானே ஒரு பயங்கர கிரிஞ்சாதான் அந்த 11th 12th படிக்கும் போது இன்ட்ரோவர்ட் கிரிஞ்ச். நான்லாம் போன வருஷம் வரைக்குமே கிரிஞ்சு தான்டா, நார்மி மீம் போட்டுக்கிட்டு இருந்தேன்டா பர்சனல்ல. அப்படியா? அண்டர்டேக்கர் என்னமோ சொல்ல வந்தியே? இல்லண்ணே நானும் சிங்கிள் கெத் அப்படி எல்லாம் போட்டிருக்கேன் சுத்தனமா. சரிங்களா? இதெல்லாம் என்னடா சின்ன போட்டா என்னடா பெருமை இருக்கு. கிருஷ்ணன் சொல்லுவாரு வாட் இஸ் பெருமை பண்ணா போட்டு அந்த மாதிரி. இது நான் சொன்னது இல்லடா, அது வந்து அபிஷ்டு சொன்னதுடா. அதே மாதிரி அது விட்டுட்டேன் நானு. இதாயிட்டேன், நான் வேற வேலை இருந்துச்சு சும்மா. அது என்ன விஷயம்னா எல்லாருமே கிரிஞ்சு தான்டா, எல்லாருமே ஒரு காலத்துல கிரிஞ்சு தான். நம்ம வந்து அந்த கிரிஞ்ச ஓவர் கம் பண்றதுதான் வந்து நம்ம ட்ரெண்டுக்கு மாறுறது. புரியுதா? இப்ப நம்ம அப்பா காலத்துல எல்லாம் வந்து பெல் பாட்டம் இருந்திருக்கும். சரியா? நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து இந்த லோ ஹிப்ங்கிறது பெரிய ஃபேஷன். அது சரியா? இப்ப வந்து நான் குண்டி கீழே வந்து போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. இப்ப வந்து போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. இப்ப வந்து வேற மாதிரி ட்ரெண்ட் வந்துகிட்டு இருக்கு, அதை நம்ம செய்யணும். நான் இப்ப வந்து லோஹிப் போட்டேன்னு சிரிப்பானுங்க. நான் இப்ப பெல் பாட்டம் போட்டு நான் ரோட்ல நடந்து வந்தேன்னு பெரிய கண்ணாடி ஒண்ணு போட்டு சுப்பிரமணியபுரத்துல வர்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன்னா சிரிப்பானுங்க. புரியுதா? அதுதான் நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த கிரிஞ்சுன்னு நாங்க சொல்றதுக்கு காரணமே வந்து கிரிஞ்சுங்கிறது வந்து என்னன்னா வந்து பழைய விஷயங்களை திரும்ப திரும்ப செய்யறது. ஒரு விஷயம் ட்ரெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் செய்யறது. இந்த போன வாட்டி பிஜிலி சொன்னாரு ஆஸ்ட்ரானமியா மீம்ஸ் வந்து இன்னைக்கு வந்து கொண்டு வந்து போட்டுட்டு இருக்கானுங்கன்ட்டு. அது வந்து கிரிஞ்சு. ஏன்னா அந்த ட்ரெண்ட் போய் முடிஞ்சு போச்சு, அது வந்து சேச்சுரேட் ஆயிருச்சு. அது அப்படியே விட்டுறணும்.
சும்மா அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்க கூடாது. அங்கிருந்து கலாச்சார காவலன் கிரிஞ்சோட அதிக கலாச்சார காவலன் கிரிஞ்சோட பாத்துக்கிட்டு இருக்கான் சிண்டேரு. ஆக மொத்தம் இந்த மாசத்துக்குள்ள நம்ம மேல 2 கேஸ் சொல்ல போகுது கன்ஃபார்ம். ஒண்ணு சைல்ட் அபியூஸ் கேஸ், அது யாருன்னு உருக்கே தெரியும். இன்னொன்னு வந்து கிரிஞ்சோரியன் கேஸ். ஆமா இப்ப கிரிஞ்சதைன்னு இந்த சைல்ட் அபியூஸ் ஒன்னா சேர்ந்துக்கிறானுங்களா? மெர்சல் விஜய் மாதிரி அப்படி கை இப்படி தட்டிக்கிறானுங்களாம். பாக்குறோம் அப்படி தலையெல்லாம் பாக்குறோமா? பீ போட்ட மன்னிச்சிருக்கேன். சின்ன எங்க கலாச்சார காவலர்களா? கலாச்சார காவலர்கள்ல வந்து கிரிஞ்சோரியன் வந்து மிகப்பெரிய ஒரு கலாச்சார காவலர். ஆமா இப்போ அவனுங்க வந்து ஒண்ணுமோ இந்த வந்து இவனுங்களோட மென்டாலிட்டியில எப்படி பாக்குறாங்கன்னா, இவனுங்க வந்து அந்த இவனுங்கதான் வந்து மெஜாரிட்டியா கேர்ள்ஸோட ட்ரெஸ்ஸஸ வந்து கமெண்ட் பண்றது. உடனே ஒரு 2 இன்ச்சு கம்மியா ட்ரெஸ் போட்டா உடனே ஸ்லட் ஷேம் பண்றது. உடனே இவனுங்க எங்க காலத்துல எப்படி இருந்தோம் தெரியுமா? எங்க காலத்துல பொண்ணு எப்படி இருந்தாங்க தெரியுமா? அந்த காலத்துல உங்க அப்பா வந்து உன் தங்கச்சியை ட்ரெஸ் பண்ண விடல, அந்த மாதிரி அது வந்து உங்க அப்பன் பிரச்சனை. சரியா? இந்த காலத்து பசங்களோட அப்பா விடுறாங்க, சரி நீ போடுறத போட்டுக்கோன்னு விடுறாங்க. அது வந்து ஃப்ரீடம் குடுக்குறாங்க. உங்க அப்பன் தப்புது, அதை பிடிச்சு தூங்கிட்டு இருக்க நீ இன்னும். கரெக்ட். எஸ் கன்ஃபார்ம்டு. இல்ல அவங்க அப்பனுக்கு என்ன பண்ணா, எங்க கம்மியா ட்ரெஸ் போட்டு அலபாமா ஆயின போது நம்ம வீடுன்னு சொல்லிட்டு. இல்ல பையன் மேல நம்பிக்கை இல்ல, இந்த பையன் செஞ்சாலும் செய்வான். நீ ட்ரெஸ் ஒழுங்கா போடு, கவரப் அப்படின்றாரு அவங்க அப்பா. அந்த இன்னொரு சூப்பர் டீலக்ஸ் ரெஃபரன்ஸ், விஜய் சேதுபதி ஸ்கூலுக்கு வருவாரு, அந்த பிரின்சிபல் போ போ வரல, அது மாதிரி அந்த மாதிரி அப்பா சொல்றாரா, கோ 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 இன் கோ இன் புட் ட்ரெஸ் கோ கோ கோ. சோ இவன் இந்த மாதிரி சொன்ன உடனே நம்ம இந்த ரெஃபரன்ஸுக்கே வருவோம். சோ இவனுங்க இந்த எல்ஜிபிடிக்கு கூட வந்து இவனுங்க ஒண்ணுமே வந்து ஆனா சரியா எஜுகேட் ஆகாம ஒண்ணுமே இவனுங்க ஒன்னே ஒரு டிரான்ஸ்ஜெண்டரை பார்த்தா 9 வந்துச்சுன்னா காசு கேட்கும்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கமெண்ட் பண்ணி சுத்திட்டு இருக்காங்க. மரியாதை இல்லாம பேசுறது. ஆமாமா, அதெல்லாம் வந்து அதெல்லாம் உண்மையாவே இப்ப நான் 90s கிட் நான் சொல்றேன், எங்க ஜெனரேஷன்ல வந்து எப்படி சொல்றது, செமி எடியூகேட்டட் தான். செமி எடியூகேட்டட்ங்கிறத விட ஹாஃப் எடியூகேட்டட். அதாவது இப்ப ஒரு பாதி பேருக்கு வந்து இது வந்து என்ன ஏதுன்றது தெரியும் ஓரளவுக்கு. இப்ப எங்க 90s கிட்ஸ்ன்ற பட்சத்துல 90ல பிறந்தவனுக்கு 30 வயசு இப்போ. சரியா? 99ல பிறந்தவனுக்கு எனக்கு தெரிஞ்சு இப்ப 21 வயசு. இவனுங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்து இவனுங்களுக்கு வந்து ஒரு பாதி கூட்டத்துக்கு வந்து இது எல்ஜிபிடினா என்னது, லெஸ்பியன்னா என்னது, கேனா என்னது, டிரான்ஸ்ஜெண்டர்னா என்னதுங்கிறது வந்து ஓரளவுக்கு எஜுகேஷன் இருக்குது. அவனுங்க வந்து இந்த மாதிரி கிரிஞ்சு பண்றது கிடையாது. இப்ப ஒரு ரொம்ப கம்மியான ஒரு கூட்டம் அப்படி இருக்குது. சரியா? ஆனா மெஜாரிட்டி என்ன பண்றானுங்கன்னா இன்னுமே வந்து அதை வச்சு திட்டுறது வந்து போடா 9ன்னு திட்டுறது. சரி, அதை வந்து ஒரு இன்சல்ட்னே வந்து இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அப்படி யாராவது ஒருத்தர் திட்டா கூட அதை வந்து ரொம்ப ஒஃபென்சிவா எடுத்துப்பானுங்க. ஏன் இப்ப என்ன இப்ப என்னை பார்த்து why are you gay ன்னு யாராவது கேட்டாங்கன்னா நான் பெருசா ஒஃபெண்டாயே ஆக மாட்டேன். அதுக்கு நான் ஒஃபெண்டே ஆக மாட்டேன். ஏன் இப்ப இல்ல நான் என்ன சொல்லுவேன்னா ஐ எம் நாட் கே பட் இட்ஸ் நாட் ராங் பீயிங் கேன்றேன். புரியுதா? அந்த எஜுகேஷன் சுத்தமா கிடையாது இவனுங்கள்ட்ட. இவனுக்கு வந்து இவனுங்களுக்கு அந்த எஜுகேஷன் தேவை, நம்ம கொடுக்கணும். இந்த 2K கிட்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல அந்த விஷயத்துல எனக்கு தெரிஞ்சு. நான் ஓரளவுக்கு பழகின வரைக்கும் நான் பழகுறது எல்லாமே வந்து 2K கிட்ஸா தான் இருக்கிறீங்க நீங்க எல்லாருமே. வேற வழி இல்ல. ஏன் 90s கிட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் கிரிஞ்சு பண்றாங்க, நார்மி மீம் போடுறான். சரியா? நான் உங்களோட பழக வேண்டிய என் கிரமா உங்களோட பழக வேண்டி இருக்குது எனக்கு. எனக்கு தெரிஞ்சு 2K கிட்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு அந்த எஜுகேஷன் இருக்குது.
இவங்களும் நம்மள மாதிரிதான், இவங்களும் ஹியூமன்ஸ் தான், இவங்க ஒன்னும் தப்பு எல்லாம் பண்ணல இவங்கன்ற வந்து ஒரு எஜுகேஷன் இருக்குது. அது 90s கிட்ஸ் கிட்ட வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்குது. அதை வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இது நான் இப்ப என்ன ஒரு வேற ஒரு பாட்காஸ்ட்லயும் நான் இதான் பேசினேன். செக்ஸ் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். இவனுங்களுக்கு வந்து எதுவும் தெரிய மாட்டேங்குது, என்ன ஏதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் நைட் யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு முன்னாடி நாள் போயிட்டு உங்க அப்பா கிட்ட அப்பா எங்கப்பா விடணும்னு கேட்டா எப்படி இருக்கும்? எவ்வளவு அந்த மாதிரிதான் இருக்கிறானுங்க. ஏன்னா முரட்டு சிங்கிள் சொல்லிட்டு கத்திக்கிட்டு கடைசியில கல்யாணத்துக்கு முன்னாடிதான் பொண்ணையே பாக்குறான். அவன் வாழ்க்கையிலே அவன் அப்பதான் ஒரு பொண்ணு கிட்ட போய் பேசுறான். என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா ஃபர்ஸ்ட் நைட்ல உடனே நடந்துடணும் அவருக்கு. முதல்ல ஃப்ரெண்ட் ஆகுங்கடா, பழகுங்கடா. அந்த பொண்ணு பேர் என்னன்னு கேள்றா பைத்தியக்காரா. No. I want to insert it soon. கேட்க மாட்டான். எல்லாமே பிட்டுப்படுத்த பார்த்துட்டு பிட்டுப்படுத்தல மாதிரியே come on we have some fun அப்படின்னு போல இருக்கு. ஒரு கம்பெனி டெலிவரி பார்ட்னரா ஆனா தினமும் ஷார்ட் போடலாம் இந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நான் டெலிவரி பார்ட்னர் தான் இருக்கானுங்க. மிஞ்சி மிஞ்சி போனா 5 ரூபா 6 ரூபா டிப்ஸ் தருவானுங்க. we can have some funலாம் வராது. அதான் இவனுக்கு வந்து we can make some loveன்றதுக்கும் we can make some sexன்றதுக்கும் வித்தியாசம் தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் பாயிண்ட். wait having sex is very completely different from making love. அது வந்து மேக்கிங் லவ்ங்கிறது வந்து உனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட உனக்கு வந்து ஒரு கனெக்ட் இருக்க ஒருத்தரோட தான் செய்ய முடியும். வேலைதாமா பசங்க எல்லாம் அப்படி பாக்குறானுங்களா? அதெல்லாம் இருக்கு ப்ரோன்றானுங்களா? இருக்கு புஷி இருக்கு, வேற என்ன வேணாம். இல்ல எனக்கு தெரியும் ப்ரோ, கனெக்ட் எல்லாம் இருக்கு ப்ரோங்கிறான ஆலபாமா பையன். வெளியே வர மாட்டேன் அப்படி சொல்லடா பைத்தியக்காரா. உன் பார்ட்னர் வந்து உனக்கு ஃப்ரெண்டா இருக்கணும்ங்கிறேன் நானு. நம்ம இந்த நீங்க உங்க 2K கிட்ஸோட கனெக்ஷன் சொன்ன பேசும்போதுமே நம்ம இந்த ஈகோ கிளாஸ் அப்படியே பேசிடுவோம்னா, இப்ப என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த 90s கிட்ஸ் வந்து அந்த 2K கிட்ஸை வந்து பக்கத்துலயே சேர்த்துக்க மாட்டாங்க, அவ்வளவா பேசிக்க மாட்டாங்க. எங்க இவனை நம்மளை விட இவனுக்கு அதிகமா தெரியுமே, சோ இவன் கிட்ட நம்ம பேசிக்கிட்டா இவன் நம்மளை விட அதிகமா தெரியும் வீட்டுல இருக்கவங்க தெரியும். அது வந்து நம்ம வந்து 2K 90s கிட்ஸுக்கு மட்டுமே சொல்லக்கூடாது. இப்ப நான் வந்து கம்ப்ளீட்டா அவனுங்களுக்கு அகேன்ஸ்டா பேசவும் கூடாது. அவனுங்களுக்கு லைட்டா நான் முட்டும் கொடுக்கணும் எங்க ஆளுங்கள்ல. அதனால நான் லைட்டா முட்டும் கொடுத்துருவேன். இது வந்து என்ன சரியா என்ன சொல்றேன்னா கடைசியில நிக்கிறேன். ஆமா ஆமா நான் என்ன சொல்றேன்னா 90s கிட்ஸ் மட்டுமே கிடையாது. இப்ப எங்களை வந்து 80s கிட்ஸ் சேர்த்துக்கவே இல்லை. புரியுதா? நாங்க வந்து 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் எல்லாம் படிக்கும் போது எங்க ஸ்கூல்ல 12th படிச்சுட்டு இருந்த பசங்க எல்லாம் வந்து எங்களை சேர்த்துக்கல. புரியுதா? மத்த வெள்ளப்பட சின்ன குதியானு அனுப்பி விட்டானுங்க. இல்ல நம்ம சின்ன குதியான சேர்த்துக்காம வச்சிருக்கோம்ல, அழுதுகிட்டு இருக்கானே அங்கிட்டு ஓரமா என்னை ரிப்போர்ட் அடிக்கிறாங்கன்ட்டு. அந்த மேட்டருக்கு வரேன், நீங்க சொல்லுங்க அந்த மேட்டருக்கு வரேன். சரியா? அந்த மாதிரி 80s கிட்ஸ் வந்து எங்களை சேர்த்துக்கல, 70s கிட்ஸ் அவங்கள சேர்த்துக்கல. புரியுதா? எப்பவுமே அந்த 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 அதை நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது. அது வந்து எப்பவுமே இருக்கும் தான். ஏதாவது 1-2 பைத்தியக்கார கேஸ் என்னைய மாதிரிதான் வந்து மத்த ஜெனரேஷனோட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதுவும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ப்ரோ. ரொம்ப நேரம் கழிச்சு பேசுறீங்கல்ல, ரொம்ப நேரம் கழிச்சு பேசலாம். கேட்டிருந்தேன், நல்லா இருந்துச்சு. சரி நம்மளே கெஸ்டா நம்மளே ஒரு வியூவரா இருக்கலாம், இவங்களே செம்மையா பேசுறாங்களே நம்மளோடன்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல 90s பசங்க 90s கிட்ஸ் 2K சேர்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு இடத்துல ஒரு 10 90s இருக்காங்க, நான் ஒரு 2K போனா அவங்க என்னை கேங் ரேப் கூட பண்ணுவானுங்க. லைக் ஐ மீன் உனக்கு என்னடா தெரியும், 90s தானே கெத்துனானுங்க. அங்க போய் நம்ம ஆர்கியூ பண்ண முடியாது. 10 பேர் ஒரே மென்டாலிட்டியில இருக்கிறவங்க நம்ம அங்க போய் ஏன்டா அப்படி இருக்கீங்க, ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி டெவலப் ஆகுங்கடான்னு சொன்னா ஆக மாட்டாங்க, அஃபெண்ட் தான் ஆவானுங்க. என்னடா தெரியும் ஜெனரேஷனை பத்தி, 90s பாக்க நாங்க பாக்காது நீங்க பாத்துருவோமான்னு சொல்லிட்டு. அப்புறம் எதுக்கு நீ ஒருத்தன் கமிட்டரான்னு சொல்லிட்டு வயிறு எரிஞ்சு நீ ஸ்டேட்டஸ போடுற, எதுக்கு மீம் போடுற, எதுக்கு நீ மீம் போடுற? 2K கிட்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு கமிட் ஆயிடுறானுங்கடா, நீ ஏன் மீம் போடுற? அவன் சின்ன வயசுல இருந்தே பொண்ணுங்களோட பேசிக்கிட்டே இருக்கான்.
நீ நடுவுல கேப் விட்ட, நாங்க என்ன பண்றது? அப்படியே சைடு பிஜிலி அண்ணன் வந்து சாரி கிறிஸ்டான வந்து என்னைய அப்படியே தாக்குறாரு. இது வந்து கொலாட்ரல் டேமேஜ் நீ ஆனது. நான் கேப் விட்டதை நீங்க குத்தி காட்டுறீங்க. காட்டுங்க காட்டுங்க. சொல்லு. சோ சொல்லு அண்டர்டேக்கர் சொல்லு. அதான் இப்போ நீங்க கிறிஸ்டன சொன்ன மாதிரி பேசல அப்படின்னு அது வந்து உண்மைதான். சில பேர் ஒத்துப்பானுங்க. கிறிஸ்டன சொன்ன மாதிரி அந்த இவனுக்கு கிறிஸ்டன் டாங்க் வச்சு இதுல சொல்லியிருப்பாரு. அதே அது இதுல வந்து கேப் விழுந்துருச்சு, ஏன்னா பேச விடல எங்களை. சொல்றது கரெக்ட். எப்படி ஒரே டைம் தர அண்டர்டேக்கர் நான் பேசுறேன். 10th வரைக்கும் ஜாலியா பேசினேன். எனக்கு எப்படி தெரியுமா, அப்ப எனக்கு இந்த பசங்க பொண்ணுங்க வித்தியாசம் பார்க்க தெரியாது. வந்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி பேசுவேன். இப்ப வந்து ஒரு பொண்ணை கலாய்க்கணுமோ பையனை கலாய்க்கணுமோ பாரபட்சமா கொண்டு இவங்க பொண்ணு இவங்க கலாய்க்க நம்ம வித்தியாசம் கிடையாதா? சாரி ஒரு நிமிஷம். பசங்க பொண்ணுங்க எப்படி சொல்றது, ரெட் ரவுண்ட் சொல்ல பேச விடுங்கண்ணே. நீங்க ஃபுல்லா நீங்களே ஒரு அர்த்தத்துக்கு வந்துடுவீங்க. பேச விட்டாதானே. நான் எப்படின்னா வந்து இவங்க கிட்ட வந்து நம்ம சாஃப்டா லைக் எப்படி சொல்றது, ஒரு மாதிரி பொண்ணு கிட்டனா நம்ம அட்ராக்டிவா பேசணும், அப்படியே கரெக்ட் பண்ற மாதிரி. நம்ம ஃபுல்லா இல்ல லைக் வந்து பையன் எப்படி நம்ம ஜாலியா பேசுவோம், அதே மாதிரி பொண்ணு கிட்ட ஜாலியா பேசுவேன். 11th 12th ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சேன். அங்க படிக்கும்போது பாய்ஸ் கேர்ள்ஸ் நோ டாக். அப்படியே மீறி பேசினா டிசி, ஒரு பையன் மீறி பேசினா கல்வியில டிசி கொடுத்தாங்களா, அந்த பயம். சரி 2 years வேண்டாம், பொண்ணு பக்கத்தே திரும்ப வேண்டாம்னு சொல்லிட்டு நான் இப்படி வந்துட்டேன். 2 years எனக்கு அப்படி போயிடுச்சு. அப்புறம் சொன்னேன், மச்சான் பாடுறா காலேஜ் கூட ஃபர்ஸ்ட் இயர்ல கம்மிட் ஆகி காட்டுறேன் பாருன்னு. 3 வருஷம் பாய்ஸ் காலேஜ், என்ன பண்ண முடியும்? அந்த கேப் எனக்கு புரியுது. இல்ல அவங்க அப்பா என்ன பிஜிலியோட அப்பா வந்து லியோனார்டோ மாதிரி கப் வச்சுட்டு சிரிக்கிறாராம். என்ன பண்ணுவேன் நானும். இப்போ நானே ஒரு சின்ன பையன்ட்ட இந்த மாதிரி கொலாப் கேக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அவன்கிட்ட ப்ரோ அந்த மாதிரிதான் பேசுவேன். அவன் என்னன்னு தெரியல வாடா போடான்னு தான் பேசுறான். அதுக்கு எதுவும் என்னால பண்ண முடியாது. புண்படுத்திட்டான். அமைதியா இருக்கு, நான் லைவ் போடுவான்டா. அப்புறம் புண்படுத்திட்டா சரிங்களா. வாடா போடான்னு பேசினா கூட பரவாயில்ல, மன்னிச்சிடலாம். சரிங்களா. அதே மாதிரி எனக்கு நான் மரியாதை தெரியும். சரிங்களா. ஒரு வயசு 2 வயசா இருந்தா கூட மரியாதை கொடுத்துதான் பேசுவேன். இப்ப பிராலிக்கு எனக்குமே ஒரு வயசு டிஃபரன்ஸ். அவன் கேட்ட உடனே இதோ கூப்பிடணுமாடா அப்படின்னு கேட்டேன். இல்ல அப்படிலாம் எதுவும் வேணா நார்மலாவே கூப்பிடுறான், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். சரிங்களா. அந்த ஏஜ் கேப்ன்றத மதிக்கவே மாட்டானுங்க அவனுங்க. இல்ல அது வந்து எப்பவுமே அப்படிதான்டா. இப்ப 80s கிட்ஸுக்கு விட எங்களுக்கு வந்து சில விஷயங்கள் அதிகமா தெரிஞ்சது. நாங்க வந்து அவங்கள கொஞ்சம் ஒரு மாதிரிதான் பார்த்தோம். சரியா. அவங்க எங்களை வந்து ஒரு மாதிரிதான் பார்த்தாங்க. அதேதான் வந்து 90s கிட்ஸுக்கும் 2K கிட்ஸுக்கும் நடக்குது. அது வந்து 2K கிட்ஸுக்கும் அடுத்த ஜெனரேஷனுக்குமே அதுதான் நடக்கும். இது வந்து மாறவே மாறாது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஓரளவுக்கு அந்த பேரியரை உடைக்க ட்ரை பண்ணுங்க. அந்த பேரியரை வந்து அது அவ்வளவு இறுக்கமா இருக்காதுங்க, அவ்வளவு இறுக்கமா அதை புடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அது வந்து ஒண்ணும் நடக்க போறது இல்ல. சரி, நீ இங்க இறுக்கமா இருந்தேன்னா அடுத்து உனக்கு பிள்ளை பிறக்கும் போது அவனோட ஜெனரேஷனை உன்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. நீ என்ன பண்ணுவ, உங்க அப்பா உனக்கு எப்படி பூமர் டார்ச்சர் கொடுக்குறாரோ அதே டார்ச்சரை நீ உன் பிள்ளை கொடுக்க ஆரம்பிச்சுடுவ. சோ கொஞ்சம் அந்த பேரியரை உடைக்க ட்ரை பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு 10 வருஷம் கழிச்சு பிறந்த ஒருத்தனோடய உங்களால கனெக்ட் ஆக முடியலன்னா உங்களுக்கு 30 வயசுல பிறக்க போற பிள்ளையோட நீங்க எப்படி கனெக்ட் ஆவீங்க? அதான் 100ல ஒருத்தராலதான் ப்ரோ முடியும். கௌதம் மேனன் படத்துல அப்பா கேரக்டரால மட்டும்தான் முடியும் அந்த மாதிரிலாம். இது நம்ம கௌதம் இல்ல, படத்துல வர 1,000,000 படத்துல அப்பாவால மட்டும்தான் முடியும்.
யூஎஸ் இங்க இருக்கு கண்ணா போயிட்டு வாடான்னு சொல்ற ஒரு அப்பாலாம் அந்த மாதிரிதான் கிடைக்கும். இது நம்ம ரமணா இல்ல, வேற ரமணா. அதான்டா, அதான். சோ கொஞ்சம் வந்து நான் என்ன கன்க்ளூஷனுக்கு வந்துட்டேன். வேணாம், இது கன்க்ளூஷன் நான் திரும்ப இதை சொல்லிக்கிறேன். நம்ம வந்து இப்படி போயிரும், அடுத்து போறோம். அடுத்து நம்ம பேச போற இது வந்து ஏத்திஸ்ட். நீங்க பார்த்த நிறைய பேர் இப்ப ஏத்திஸ்டா இருக்காங்க. உண்மை இந்த மேட்டர் நான் சொல்லியே தீருவேன். ஒரு பூமரு, சரிங்களா, என் கிளாஸ் டீச்சரு என்ன சொல்றான், இது கிருஷ்ணன் கிட்ட சொல்லி இருக்கேன்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஏத்திஸ்டா இருக்கிறதெல்லாம் இப்ப ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு. அதே ரம்யா கிருஷ்ணன் அதே டெம்ப்ளேட் தான். நாங்க இதெல்லாம் இல்ல இருக்காதுன்னு இல்ல இன்னும் இருக்காதுன்னு இல்ல, அவ்வளவுதான். இல்ல இருக்கோம், சரிங்களா. அதை விட்டுட்டு நீங்க இப்படிதான் பண்ணணும். அங்க வந்து இதோட அவன் ஏதோ வெள்ள சங்கி போல இருக்கு, சரிங்களா. வந்துட்டு அவன் வந்து வார்த்தை முடியலாம் ஹalleluya போட்டிங்க வச்சுக்கோங்களேன், பெர்ஃபெக்ட்டா இருக்கும். கிருபன்னு வந்து எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. எனக்கு டிஎம்ல வந்த மாதிரி உனக்கு வந்துட போறானுங்க பாட்காஸ்ட் கேட்டேன். வருத்தம் பாத்துக்கலாம். ஒழுங்கு மணிதான் லைவ் போட்டு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு இல்லைன்னா அவ்வளவுதான். இல்ல இப்ப ஆக்சுவலி நீ சொன்னதுல நான் ஒரு விஷயம் சொல்லணும். இங்க வந்து ஏத்திசம் யாரும் ஃபேஷனுக்காக எல்லாம் ஃபாலோ பண்றது கிடையாது, புரியுதா. இப்ப ஏத்திசம் ஃபாலோ பண்றதுனால என்ன எனக்கு என்ன நல்லது நடந்துற போகுது, என்ன நடந்துற போகுது, புரியுதா. ஒண்ணும் நல்லதுன்னா, அதாவது இப்ப எனக்கு அந்த ஃபேஷனை ஃபாலோ பண்றதுனால எனக்கு ஏதாவது நல்லது நடக்க போதா? ஒண்ணும் கிடையாது. நான் வந்து பகுத்தறிஞ்சு நான் அறிஞ்சுக்கிறேன், அவ்வளவுதான். நான் உன்னைய டிஸ்டர்ப் பண்றேன்னா, நான் உன்னைய டிஸ்டர்ப் பண்றேன். எப்பவுமே பிலீவர்ஸ் தான் மத்தவனை டிஸ்டர்ப் பண்ணுவானுங்க, அவனுங்களுக்குள்ளயும் டிஸ்டர்ப் பண்ணிப்பானுங்க மாறி மாறி. உங்க சங்காத்தமே வேணாண்டான்னு தனியா ஒருத்தன் போய் உட்கார்ந்து இருப்பான் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு, அவனையும் போய் இழுப்பானுங்க, உள்ளவா சாத்தானா இருக்காத, உள்ளவான்னுவானுங்க. தான் நிறைய இந்த தீஸ்ட் இருக்காங்க நான் சொல்லுவேன். லைக் நான் பாக்குற ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தா ரொம்பவே அவங்க கேஸ்டுக்கு அப்படியே மரியாதை மட்டும் தர மாதிரி. அது நானே பாக்குறேன். நிறைய 12 வயசு பசங்க எல்லாமே வந்து இது டிக்டாக்ல வந்து ஜாதி பெருமை பேசுறதெல்லாம் நான் பாத்துட்டு தான் இருக்கிறேன். இந்த டிக்டாக்கே வாழ்க்கையா இருக்கிறதுனால இந்த மாதிரி கருமங்கள் எல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்குது. கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு ஒரு சில க்ளோஸ் சர்க்கிள்லாம் வந்து ரொம்பவே அந்த கேஸ்டிஸ்ட பார்த்து ஒருத்தர் பிறந்தா போதும், லைக் வந்து லைக் நான் அது யாருன்னு பர்டிகுலரா சொல்ல வரல, பட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் ரொம்பவே ஒரு மாதிரி அவனும் லைக் 2002-2003 தான் லைக் அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி பர்சன்ஸ் வந்து லைக் எப்படி சொல்றது, இப்ப இருக்கிற சின்ன பசங்க என்னதான் சோசியல் மீடியா அவங்க கையில இருந்து என்னதான் அவங்க லைக் ஓவரா போனாலுமே சில பேர் இன்னுமே அவங்க அம்மா அப்பாவுக்கு சொல்ற கேட்டு லைக் அம்மா அப்பா சொல்ற பேச்சு கேட்கற பசங்க தான் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து அந்த ஓல்டு ட்ரெடிஷன், இன்னும் அவங்க அந்த ஓல்டு ஃபேஷனே அவங்க அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ அதையே கேட்கறானுங்க. அவங்க 70s பார்த்தது அப்படியே இவங்க வந்து இன்னும் என் வீட்டே தான் சொல்றேன், அவங்க 70s 60s பார்த்ததெல்லாம் வந்து அப்படியே இன்னும் என்கிட்ட அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நான் சொல்றேன், உங்க ஜெனரேஷன் வேற என் ஜெனரேஷன் வேற, முடிஞ்சா அடாப்ட் ஆயிக்கோங்க, இல்ல என்னையாவது லைக் என்னோட ஸ்டைல்ல போடுங்க. நீங்க 70s போட்ட மாதிரி அதே இப்ப எங்கேயா அங்க ஃபேமிலியோட எங்க ட்ரெஸ் எடுக்க போனா லைக் அந்த ஒரு 70s அப்படி போக மாட்டேன், இருந்தாலும் அந்த அவங்க வளர்ந்ததுலாம் ஒரு 80s 90s இருக்குமா லைக் அந்த மாதிரியான ஒரு ஷர்ட், ரொம்ப ஃபார்மல் ஷர்ட் பர்த்டேக்கு நான் அழகாக ஒரு ஹுட்டி ஆர்டர் பண்ணுவேன். அதெல்லாம் பண்ணக்கூடாது, ரொம்ப லைக் ஃபார்மலா ஷர்ட் பண்ணும். இப்ப இருக்க லைக் அதான் ஆப்வியஸா வந்து 90s வந்து லைக் நம்மள மாதிரி ஒன்னும் பேரண்ட்ஸ் அப்படி இல்ல சொல்லிட்டு இல்ல எனக்கு ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட அவங்க பேசியிருப்பாங்களான்னு தெரியாது. இப்ப கிடையாது, எங்க ஜெனரேஷனுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் பேச முடியாது. இப்ப நானே என் வீட்டுல பேசுறேன் கொஞ்சம் வந்து இல்ல என்ன என் ஸ்டைல இருக்க விடுங்க, அது உங்க காலம் என் காலம் அப்படின்றது கூட 90s கிட்ஸால சில பேரெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிருக்க முடியாது. இப்ப அவங்களும் அதே ஒரு மென்டாலிட்டியோட வந்தாங்கன்னா நாளைக்கு அவங்க பசங்க தான் அஃபெக்ட் ஆக போறாங்க, வேற யாருமே இல்ல ஃபியூச்சர்ல. இல்லடா உனக்கு அதெல்லாம் தெரியாது, எங்க காலத்தை நாங்க பார்த்த டப்பா டிவி எங்க நீ பாக்க இந்த அப்ப யாருக்கு தெரியும், ஒரு வேலை இந்த கிளாஸ் டிவி கூட வந்தாலும் வரலாம், லைக்
டெக்னாலஜி வளர இதெல்லாம் ஒரு டிவியா, எங்க டிவி தான் சொல்லிட்டு அவன் அந்த டிவியை பார்த்துக்க மாட்டான். என்ன ஆதி காலத்துல இருக்கிற டிவியை சொல்றியாப்பா அப்படின்ற மாதிரி. ஏன்னா லைக் ஒரு வருஷம் முன்னாடி நடந்ததை அடுத்த வருஷமே மறந்து போயிடுறோம் நம்ம. ஒரு வருஷம் முன்னாடி தான் லைக் ஸ்மார்ட் வாட்ச்னு ஒண்ணு வந்துச்சு. இப்ப அதுக்குள்ள டச் வாட்ச், இந்த வாட்ச்லயே வந்து அந்த கலர் மாத்துறது எல்லாம் மாத்துறது மாதிரி இருந்துச்சா நம்ம அந்த வாட்சை மறந்துடுறோம். வாட்ச்ன்றது ஞாபகம் வச்சிருக்கோம். அந்த இன்பிட்வீன் எவல்யூஷனே நம்ம மறக்கும் போது இவனா கன்ஃபார்மா இவங்களுக்கு அந்த இப்போ அடுத்த வர ஜெனரேஷன் 90s போற குழந்தைங்களுக்கு எல்சிடி டிவி இருக்காதே ஞாபகம் இருக்காது. எடுத்தோடனே பார்த்தா எல்இடி டிவி, QLED அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க போவாங்க. லைக் நீ வந்து உன்னுடைய பழைய முட்டைலாம் அவங்க கிட்ட கொடுத்தா கொஞ்சம் கூட பார்த்தா அவளுக்கு அவனு நீ ஆளு பண்ணி இல்ல போயான்னு சொல்லிட்டு போயிடுவான். எங்களை மாதிரி நீ அங்க போயிட்டு மொரட்டு சிங்கிள்னு சொன்னேன்னு, நீ அங்க போயிட்டு அவங்ககிட்ட மொரட்டு சிங்கிள்னு சொன்னேன்னு அவன் கேட்பான், அப்புறம் நான் எப்படி பிறந்தேன்னு கேட்பான். அதுதான் இப்போ ஒண்ணும் இல்ல ப்ரோ, உங்க ஜெனரேஷன்ல வந்து நீங்க எதிர்த்து கூட பேசிருக்க முடியாது. இந்த மாதிரி எனக்கு தெரியும் எனக்கு இதான் வேணும்னு சொல்லிட்டு நாங்க ஒரு ரெஸ்பெக்டோட பேசியிருப்போம். இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தா 2K கிட்ஸே வந்து போடா நீ அது இது கிடக்கிறதாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மையே மிரட்டி அவங்க மறுபடியும் தாக்கப்பட்டாரா? இல்ல அப்படி கூட இருக்கு. பட் நான்லாம் வந்து பார்த்தா எனக்கு இது வேணும்னா இல்ல எனக்கு இது வேணும் சொல்லிட்டு நம்ம கேட்போம் தவிர அந்த இடத்துல நம்ம பேட் வேர்ட்ஸ் போட மாட்டோம் இந்த பேரண்ட்ஸ் முன்னாடி. இப்போ வர ஃபியூச்சர் ஜெனரேஷன்னா பாருங்களேன், அவங்க அம்மா பார்த்தா நீங்க போல தேவடியா பையன் சொல்லிட்டு பசங்க அவங்க அப்பா ஒரு திட்டம் திட்டம் வேற யாருக்கும் இல்ல. இப்பவே அப்படியான கேரக்டர்ஸ் இருக்காங்க. சொல்லுங்க. சரி வேணாம் 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 வேணாம். சோ அப்படி இருக்கும்போது யூ கான்ட் திங்க் பர்சன் ஆர் லைக் a personality to be same as you. அவன் ஜெனரேஷனுக்கு அவனுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் ஈக்குவல் கேப் இருக்கு. அதுதானே ஜெனரேஷன் கேப்னு சொல்லிட்டு எல்லாருமே 90s மாதிரி இருந்தா அப்புறம் எங்கத்த உனக்கு இந்தியா எக்கானமி எல்லாம் இந்தியாலாம் வளரணும், நீ மட்டும் அப்படியே இப்போ மென்டாலிட்டி ஃபுல்லா நீ பார்த்த அந்த சக்திமானியே அரைச்சமாவே திரும்ப அரைச்சி எடுப்பா அதுக்கிட்டே பண்ணி சாவ அடிக்கும் உனக்குன்னு ஒரு. அதாவது அவன் வித்தியாசமா இருப்பாங்கிறத நீ அண்டர்ஸ்டாண்டும், அதாவது அவன் வித்தியாசமா இருப்பாங்கிறத நீ அக்செப்டும் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்டும் பண்ணணும். இல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்றது வேற, அதே கார்ட்டூன் நீ பாக்குற அதே கார்ட்டூன் தான். அது என்ன கொஞ்சம் நல்லா உனக்கு நல்லா 3D வெர்ஷன்ல நல்லா உனக்கு கிராபிக்ஸா உண்மையிலேயே நடக்கிற மாதிரி. ஆனா இதுல உனக்கு உன்னோட ஒரு யங்கர் ஜெனரேஷன் கிடைக்குதுன்னா அதை நினைச்சு பெருமை தான் பண்ணும். பரவாயில்ல நான் எனக்கு கிடைக்கல இவங்களுக்கு அது கிடைக்குதுன்னு சொல்லிட்டு you need to be happy about it. அதை விட்டு இல்ல ஆக்சுவலி என்ன விஷயம்னா இப்ப சில விஷயங்கள் இல்ல சொல்லி முடிச்சிடறேன். சில விஷயங்கள் வந்து இப்ப மார்வல் படம் எல்லாம் எடுத்துக்கிட்டேன்னு அது வந்து கிரிஞ்சு தான். இப்ப சில விஷயங்கள் கிரிஞ்சா தான் இருக்குது சரியா, ஆனாலுமே வந்து ஸ்டோரி லைன் நல்லா இருக்குது சரியா. அதே மாதிரி வைஸ் வர்ஸா இருக்கும். இப்ப லூனி டியூன்ஸ் எடுத்துட்டேன்னா ஸ்டோரி லைன் சூப்பரா இருக்கும், கிராபிக்ஸ் சுமாரா தான் இருக்கும். ஆனா இப்ப வர்ற கார்ட்டூன்ஸ்ல வந்து கிராபிக்ஸ் சூப்பரா இருக்கும், ஸ்டோரி லைன் கம்மியா இருக்கும். ஆமா சரியா. சோ அந்த பீரியடுக்கு ஏத்த மாதிரி அவன் அதை கன்சியூம் பண்றான்ல, அவனுக்கு அது பிடிச்சிருக்குல்ல. 2K கிட்டுக்கு அது பிடிச்சிருக்கு, கொச்ச சாத்திட்டு போ. நீ டாம் அண்ட் ஜெரி பாக்க போறியா, லூனி டியூன்ஸ் பாக்க போறியா, போய் யூடியூப்ல போட்டு பாரு போ. அங்கிட்டு எதுக்கு நீ அங்க வந்து கம்பேர் பண்ணிட்டு இருக்கிற? எங்க காலத்துல லூனி டியூன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, எதுக்கு நீ அதை சொல்லிட்டு இருக்கிற? புரியுதா? அத உடனே சொன்னா வந்துருவானுங்க. என்னத்த தெரியும் உனக்கு அந்த காலத்தை பத்தி? அந்த காலத்துல இருந்து பாத்திருக்கியா? அண்டர்டேக்கர் என்னமோ சொல்ல வந்தோம். ஏத்திசம் பத்தி பேசி ரிலேட்டிவ்ஸ் பக்கத்துல போயிட்டீங்க. இது ஏத்திசம் பத்தி நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அதாவது நம்ம அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே மாறிட்டாங்க அப்படின்னா சொல்லவே முடியாது. என் கேங்ல ஒரு 12 பேர் இருப்போம், 12-13 பேர் இருப்போம். 13-13 எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும் ஏத்திஸ்ட்னு நினைக்கிறேன். என்னோடதுலயுமே அப்படிதான். நான் வந்து 90s கிட் நானு, எதுலயுமே அப்படிதான் இருக்குது. ஏன்னா அது வந்து இவனுக்கு வேற அது இம்ப்ளிமெண்ட் வேற பண்ணுவானுங்க. அடுத்து நீ திருப்பதி வேற, நான் வரல திருப்பதி போய் இல்ல நான் என்ன சொல்லுவேன்னா வர வந்து லட்டு தின்றேன், கும்பிட மாட்டேன், அவ்வளவுதான். என்னோட ஸ்டாண்ட் இதுதான். நான் ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது அவாய்ட் பண்ணிப்பேன், வீட்டோட போகும்போது வேற வழி கிடையாது. ஆனா ப்ரோ 80s கிட்ட நல்ல குவாலிட்டி எதுனா, நான் ஒரு தீஸ்ட். ஆனா நான் தீஸ்டா இருக்கேன்னு சொல்லிட்டு 80s என்னைய கலாய்க்க மாட்டேன், நீ ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் 80s ஸ்டார்னு சொல்லிட்டு. அதே பழக்கம் எனக்கு உண்டு. நீ 80s இருக்கேன்னா
அதுக்கான ஒரு இப்போ நான் சொல்றேன் அதுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் அவனுக்கான ஒரு ப்ரையாரிட்டிஸ் அவனுக்கான ஒரு பர்சனல் ஒரு இன்ட்ரெஸ்ட்க்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்தாலே அந்த இடத்துல பிரச்சனை முடிய போறது ப்ரோ. அதெல்லாம் இல்ல நீ கடவுள்லாம் ஒரு ஒண்ணுமே இல்ல வேஸ்ட் நீ எய்த்திஸ்டா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தனை நீ ஃபோர்ஸ் பண்ணது இல்ல. நானும் ஏண்டா கடவுள்லாம் ஒரு ஒண்ணுமே புடுங்க மாட்டீங்க நீங்க லைஃப்லன்னு சொல்லிட்டு நானும் அங்க எதுவும் பேசினது இல்ல. என்னுடைய பிலீஃப்க்கு அவனுக்கு ரெஸ்பெக்ட் தராங்க, அவனுடைய பிலீஃப்க்கு நான் ரெஸ்பெக்ட் தரேன். அதே மாதிரிதான் ப்ரோ ஜெனரேஷனுக்கும் நான் அதான் சொல்றேன். வர ஜெனரேஷனுக்கு அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு இவனுக்கு ஜெனரேஷனுக்கு அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தா எந்த பிரச்சனையுமே நடந்திருக்காது. அது இல்லாம தான் இவனு ஆனா ஆரம்பிக்கதான் 90s கிட்ஸ் தான் ப்ரோ. என்னமோ இவனுக்கு தான் ஆரம்பிக்கிறானுங்க. 2Kலாம் கூட கொஞ்சம் சாட்டி கம்மன் இருக்கானுங்க. இவனுக்கு தான் வந்து 2K கிட்ல என்ன வாழ்க்கை அவனுங்க வாழ்றானுங்க. நாங்க வாழ்ந்த 90s கிட்ஸ் மாதிரி வருமா? இப்போ என்ன கேட்டீங்கன்னா ஏத்திசம்ல வந்து இப்போ நானுமே வந்து ரீசெண்டா தான் ஏத்திசம் வந்து ஐடியாலஜியா நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடியே எனக்கு முன்னாடியே ஒரு ஏத்திஸ்டா இருக்கவன இவனுங்க எப்படி பண்ணியிருந்தானுங்கன்னா எங்க கூட இருக்கவன எல்லாரும் கூட்டமா ரவுண்டு கட்டி உட்கார வச்சு அவனை உட்கார வச்சுட்டு கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. இவனா நான் சலிக்காம எல்லாத்துக்குமே பதில் கொடுத்துக்கிட்டு இருப்பான். மேல வந்து இம்போஸ் பண்ண ட்ரை பண்ணுவானுங்க. எல்லாத்தையும் இது இல்லாம அது இல்ல அது இல்லாம இது இல்லன்னு வானுங்க. ஆனா அவங்க எதுவுமே பண்ண மாட்டான். ஏன் இதுதான்டா உன் இது அதுவா அமைதியா நான் வித்துறேனா வித்துரு. அவனுக்கு ஓவரா வெறுப்பேற்றி விட்டானா இவன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் பத்தி நீ பேசுறான்னு அவனே அவன் செத்துருவான். அமைதியா அதுக்கு நான் இப்ப பிஜிலி சொன்ன மாதிரி இப்ப 2K கிட்ஸ் வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ரிவீல் பண்ணி அவங்க தைரியமா பேசுறாங்க. அதே மாதிரி நான் அந்த ஒரு பையனை சொன்னேன் ஏத்திஸ்ட்னு ஒரு கேரக்டரை அவன் என்ன பண்ணான் அவங்க அப்பா அம்மாவை கிட்டயே போயிட்டு ஒரு நாள் உட்கார வச்சுட்டு அவன் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டான். நான் வந்து ஒரு பையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்டே சொல்லிட்டான். பட் ஈவன் வந்து அவங்க அம்மா வந்து போடா ஏதாவது தமாஷ் பண்ணிட்டுறா அப்படின்னு போயிட்டாங்க. அவங்க அப்பா அதை பெருசா கண்டுக்கல. பட் மோஸ்டா இவங்க ஏதோ சீரியஸா எடுத்துக்கல போல. நான் திருப்பி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நல்ல சமயமா வரும்போது திருப்பி சொல்லணும் அப்படின்னு. பட் ஆனா அவன் ட்ரை பண்ணிருக்கான். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்து அவங்களோட விஷயத்த வந்து எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்றாங்க 2K கிட்ஸ்ல. பட் 90s கிட்ஸ்ல மோஸ்டா அப்பா கிட்டே அவனும் பேச மாட்டாங்க. பசங்க தான் இருந்தா அப்படிதான் அந்த பூமர் பயத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்மளும் அந்த பூமருக்காக பயந்துக்கிட்டு அவ்வளவா பேச மாட்டோம். அம்மா கிட்ட மட்டும் தான் பேசுவோம். இந்த விஷயம்னாலேதான் கொஞ்சம் லாகிங் இருக்கு நம்ம 90s கிட். கரெக்ட். அடி 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 அப்படி ரொம்ப ரொம்ப சோக புண்டையா போகாம அப்படி நம்ம அடுத்து வந்து இவனுங்க வந்து எப்படி இவனுங்களோட லைஃப் ஸ்டைல வந்து ரொமான்டிசைஸ் பண்றானுங்கன்றத பத்தி பேசுவோம் நம்ம. சரியா? இது வந்து பேசிக்கா இதேதான், ஒண்ணும் இல்ல. அந்த காலத்துல நாங்கெல்லாம் அதேதான் திரும்ப அதேதான் வந்திருக்கிறோம். நம்ம ஸ்டார்டிங்ல இதை பத்தி கொஞ்சம் நிறைய பேசிட்டோம். நம்ம அதாவது நாங்க தேன் மிட்டாய் சாப்பிட்டோம் நீங்க சாப்பிடலையே சரியா? நாங்க வந்து குச்சி மிட்டாய் சாப்பிட்டோம் நீங்க சாப்பிடலையே. இதுதான் வந்து இவனுங்களோட கதையா இருக்கும். அது சொல்றது விதம் இருக்கு. எங்க அப்பா எப்படி சொல்றாருன்னா இந்த மாதிரி சூப்பரா இருக்கும்டா முடிஞ்சா ஊர்ல கிடைக்கூடாது ஊருக்கு போனா வாங்கிட்டு வரேன்னு சொல்லுவாரு. அப்படி ஊர்ல இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அது இல்லாமலும் போயிட்டு வாய்ப்பே இல்லை. இவனுங்களா ஏதோ ஒரு பபுள்குள்ள இருந்துகிட்டு இல்லவே இல்ல. அந்த ஏதோ 90ஸ்ல பிறந்தவங்க மட்டும்தான் வாழ்க்கைய வாழ்ந்த மாதிரியும் மிச்சம் எல்லாம் செத்து போன மாதிரியும் பேசிட்டு இருப்பானுங்க. அந்தந்த காலகட்டத்துல பிறக்கிற எல்லாருமே அந்தந்த காலகட்டத்துல லைஃப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான். சோ இவனுங்க ஏதோ இந்த 90ஸ்ல பிறந்தவனுக்கு மட்டும்தான் சந்தோஷமா வாழ்ந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாம் 2K கிட்ஸும் சந்தோஷமா தான் இருக்கிறானுங்க. அவங்க வேலை அவங்க லைஃப் ஸ்டைல்ல ஜாலியா இருக்கிறாங்க. ஆமா, அவனுங்க இருக்கிற வச்சு சந்தோஷமா இருக்கிறானுங்க. உனக்கு இல்லாதது அவனுக்கு இருக்குது, அவனுக்கு இருக்கிறது உனக்கு இருந்தது அவனுக்கு இல்ல. சரியா? ஆனா அவன் லைஃப் ஸ்டைல் அதுதான். அவன் லைஃப் ஸ்டைல் அதுதான். அப்பா அம்மா கிட்ட பேசுற பால்சா எதை வேணா சொல்லலாம். திரும்ப திரும்ப ஏன்டா அங்கேயே போறீங்க? கேஸ் வாங்க முடியாதுடா. மைனர் அபியூஸ்ன்றானுங்களா, சைல்ட் அபியூஸ்ன்றானுங்களா? அமைதியா இருக்கா? இப்ப
அதே அதே மாதிரி இவனுங்க எல்லாமே இந்த கான்ஸ்பிரசி சீரிஸ் தான் நம்புவானுங்க இவனுங்க. தமிழ் பொக்கிஷம் பாக்குறவன் தமிழ் பசாவிக்கு நீங்களா தமிழ் பொக்கிஷம் இதெல்லாம் பார்த்துட்டு டேய், அவன் அப்படியே 90s கிட்டாடா. அவன் 90s கிட்டாடா. நான் 80s கிட்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டா அவனை. இல்ல 80s யாரு தான் bro? அவரு 80s கிட்ட தான் அப்படியா? 80s அவன் பேரை சொல்லாங்கடா கேஸ் போறானாடா. அவன் இல்லடா, நான் வந்து நம்ம தமிழ் பொக்கிஷம் சொல்றேன். அப்படியா? என்ன அவர் 90s கிட்டானே. யாரு தமிழ் இது பி பொக்கிஷம் 90s கிட்ட தான் நினைக்கிறேன். இப்ப யோசிப்போம் பி பொக்கிஷம் வச்சுக்கலாம். பொக்கிஷம் இல்ல இது ஆக்வர்டா இருந்துச்சுன்னா பூ பொக்கிஷம் வச்சுக்கலாம். ஈஸியா பொக்கிஷம் பொக்கிஷம் கான்ஸ்பிரசி தியரில. ஆனா இதுல வந்து உள்ளடக்கம் சரியா. நானுமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் லெமூரியா கண்டம் பத்தி தெரியுமா தோழர்களே கேட்டுக்கிட்டு இருந்தேன். சரியா. சோ இவனுக்கு கான்ஸ்பிரசி தியரி எல்லாம் நம்பட்டும், சீமானண்ணனின் விழுதுகளா வாழட்டும், பிரச்சனை இல்ல சரியா. அதே மாதிரி இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா இந்த மரச்சக்கு எண்ணெய் வைக்கிறது எஸ்பிகேல ஏற்கனவே பேசிட்டாங்க. இருந்தாலும் என்னோட ஒரு ஆதங்கத்தை சொல்லுவாரு. மாவு ஆட்டுறது, மாவுள்ளில் ஆட்டும் தோழர்களே, பாத்தீங்களா பிரான்ஸ் இந்த இது டைனோசர் முட்டை கிடைச்சிருக்கு, இந்த முட்டையை வச்சு ஆம்லெட் எத்தனை பேருக்கு போடலாம்னு யோசிங்க. இவன் அது டிபார்ட்மெண்ட் துறையோ ஏதோ ஒண்ணு வரும். அவங்க பேரு என்ன பேரு அவங்களது? தொல்பொருள் நிபுணி. அதேதான், அந்த நிபுணி தான். தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்லாம் வந்து பாத்தீங்கன்னா செருப்பு எடுத்து அடிப்பானுங்க. டைனோசர் முட்டை கையை வச்ச முதல் டெட் பாடி நீதான். பாசில் மேல கைய வச்ச வெட்டுவேன் அப்படின்னு வானுங்க. என்ன இவனுக்கு எல்லாமே அப்படியே ஃபேக்டா என்னன்னு செக் பண்றதே கிடையாது. அப்படியே அமுச்சு விடுவோம். ஓகே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு அமுச்சு விடுவான். இருந்துட்டு போட்டோம். அந்த குரூப்பில் தான் ஒரு பெரும் புழுத்தி என்பதை அப்படியே பூ எடுத்து வைக்கிறது. இவ்வளவு மேட்டர் தெரியும். சரிடா தெரிஞ்சுட்டு போடா, என்னடா பண்ண போறாங்க. இந்த புக்கு நான் படிக்கிறேன் பிரான்ஸ், நான் பெரும்படுத்தி பிரான்ஸ் அப்படின்னு புக்கு தான்டா படிக்கிறேன். எங்களுக்கு நேரம் இல்ல, படிக்க முடியல, அவ்வளவுதான். எங்களுக்கு இஷ்டம் இல்ல, வேற மாதிரிதான் பிடிக்கும், நான் படிக்கல. அதே மாதிரி இந்த மாவாட்டம் சொல்றது, எல்லாரும் கேளுங்கள், வீட்டில் மாவாட்டுவது எவ்வளவு பெரிய எக்ஸசைஸ் என்று தெரியுமா? நீ காலைல 5 மணிக்கு காலைல 5 மணிக்கு ஏறு, உளுந்த போடு, கதக நாடு. யாரு வேணாம். இப்ப நிறைய பேர் வீட்டுலதான் நடக்குது. நம்பனாலும் இதுதான் நெசம். கடையில தான் மாவே வாங்குறாங்க, வீட்டுல யாருமே வீட்டுல அரைக்கிறது இல்ல. அப்படியே போயிட்டு கடையில 30 ரூபாய்க்கு. எங்க வீட்டுலதான் அரைக்கிறானுங்களா? நீங்க அரைப்பீங்க வை. அதான் காட்டுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இவனுங்க அந்த பழசையே முடிச்சு தூங்கிட்டு இருப்பானுங்க அந்த காலத்துல. இதோட என்னன்னா வீட்டுல வர பொண்டாட்டிக்கிட்டு இதான் ப்ராப்ளம். எங்க அம்மா சூப்பரா சமைப்பாங்க, அம்மாட்ட வீட்டுல உட்காரு, கல்யாணம் பண்ணிக்காது, அவ்வளவுதான். செத்து போனா இவனுங்களெல்லாம். சரி, ரொம்ப நேரமா முடிவுரை குடுத்துருவோம். ஆமா, நான் வந்து என்னோட எண்ட் நோட் வந்து நான் ஆல்ரெடி சொன்னதுதான். 90s கிட்ஸோ 2K கிட்ஸோ வாட் எவர் இட் இஸ், நீ யாரா வேணா இருந்துட்டு போ, உனக்கு அடுத்து வர்ற ஜெனரேஷன் கூட கனெக்ட் ஆக ட்ரை பண்ணு. சரியா? நீ அதை கனெக்ட் ஆக ட்ரை பண்ணலன்னா உன்னோட குழந்தைகளோடய நீ கனெக்ட் ஆக முடியாது. வந்து நீயும் வந்து எப்படி உங்க அப்பா உனக்கு பூமரா இரிட்டேட்டிங்கா ஒரு டார்ச்சரா தெரியறாரோ அதே மாதிரிதான் உன் பிள்ளைக்கு நீ தெரிவ. கனெக்ட் வித் யுவர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன். கனெக்ட் வித் யுவர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன். Don't be a boom boy. And don't evolve into a boomer.
பிவி எண்டிங் நோட் சொல்லுங்க. என்னடா இருக்கு சொல்றதுக்கு, நான் சொல்றது அப்படியே கிறிஸ்டான சொல்லிட்டாரு. இருந்தாலும் நான் என் ஸ்டைல சொல்லணும். அதுதான், அடுத்தவனை பார்த்து சூடு போட்டுக்க வேண்டாம். ஓகே சரி ஓகே, நீ ஒரு கோல்டன் லைஃப் வாழ்ந்திருக்கேன்னா ஓகே, அது உனக்குள்ளே வச்சுக்கோ. அதை போய் ஒரு ஜெனரேஷன்ட்ட சொல்லி அவனை அட்டாக் பண்றவன் மீம் போட்டு அது வந்து வேண்டாம். அவன்கிட்ட இல்லாதது உங்ககிட்ட இருக்கு, உங்ககிட்ட இல்லாதது அவன்கிட்ட இருக்கு. லைக் அப்படி லெவல் பண்ணிட்டு அட்லீஸ்ட் நீ ஒன்று நீ ஒரு என்ஜாய் பண்ணல, உனக்கு வர நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீ அதுக்கு என்ஜாய் பண்ணேன்னா அட்லீஸ்ட் நீ அந்த மென்டாலிட்டிக்கு நீ வந்து ஒரு ஆளானேன்னா ஃபியூச்சர்ல நீ உன் பையனை பார்த்து பொறாம போடாத அளவுக்கு இருந்தா நீ சரி அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். பிகாஸ் என் வீட்லயே வந்து இப்ப எனக்கு போன் கிடைக்குது, எங்க அப்பா என்ன சொல்லணும், அந்த காலத்துல நாங்க போன் பேசணும்னா வந்து அங்க போய் பேசுவோம், உனக்கெல்லாம் பாரு சும்மா லேண்ட்லைன் போய் தெருவுக்கு ஒரு லேண்ட்லைன் தான் இருக்கும். எங்க அப்பா எனக்கு சொல்லி வளர்த்து விட்டுருக்காரு. போய் தெருவுக்கு ஒரு லேண்ட்லைன் தான் இருக்கும். அந்த காலத்துல நாங்க தெருவுக்கு ஒரு லேண்ட்லைன், நாங்க எங்கேயா போயிட்டு போன் போட்டு பேசிட்டு வருவோம். நீ என்னடானா உனக்கு இப்பயே கையில டச் போன் இருக்கு, அந்த காலத்துல டச் போன் கிடையாது அப்படின்லாம் சொல்லி என்ன வளர்த்துருக்காங்க எங்க வீட்டுல. அது மாதிரி இப்போ 90s கிட்ஸ் அப்படி ஒரு பூமரா இல்லாம லைக் எல்லா ஜெனரேஷனோட மிங்கிள் ஆகி கிறிஸ்டான ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து நீங்க இருந்தீங்கன்னா ப்ரோ. இப்போ நான் உங்களை ஏன் இன்ஸ்பிரேஷன் இல்லன்னு இப்ப நான் ஒரே செகண்ட், நான் உங்களை இன்ஸ்பிரேஷன் ஏன் சொல்றேன்னா, இப்ப நீங்க ஒரு பூம்பாயா இருந்தீங்கன்னா நேரத்துக்கு என்கிட்ட பேச வந்திருக்க மாட்டீங்க. இப்ப இந்த டாபிக் எடுத்தாலே நீங்க வந்து அவங்களுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி தான் பேசிருக்கீங்க. எங்களுக்கு அகைன்ஸ்டா தான் நீங்க பேசிருக்கணும் இந்த டாபிக்க. உனக்கு நல்லா தெரியும் அந்த அந்த எங்க தேன் டைம் மாதிரி வருமா, இப்ப கூட தேன் டை விக்குது. நீங்க வந்து நீங்க அப்படிதான் பேசியிருப்பீங்க. சோ அந்த அப்படி இல்லாம ஒரு கிறிஸ்டான் மாதிரி ஒரு நீங்க ஒரு ஆளா வரணும், ஒரு டிக்டாக் கண்டிஷன் நீங்க ஒரு பேஜ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பிரேஷனோட கேஸ் வாங்கணும் சைபர் புல்லிங்க்கு அப்படின்னா ஓடு தகிர தகிர. சரி ரொம்ப இன்டென்ஷனுக்குள்ள போறோம், வெளில வருவோம். ஆமா சிரிக்கிறான்னு சொல்லிட்டு பாதி பேர் யோசிப்பானுங்க. அது வந்து எங்களுக்கு மட்டுமே புரியும். அத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நான் சைபர் கேஸ்ல மாட்டிடுவேன், அதனால அதை நான் சொல்ல மாட்டேன். ஆமா அதிகம் வராதீர்கள் தோழர்களே ப்ளீஸ். டிஎம் வராதீர்கள் தோழர்களே. ஆமா ஆமா பகிர்ந்து விடுவேன். பகிர்ந்தெல்லாம் முடியாது, சொன்னா நம்ம தான் பகிர்ந்துவாங்க. எப்படியோ சிறப்பா அண்டர்டேக்கர் என்னமோ சொல்ல வந்தோம். இல்ல அண்டர்டேக்கர் என்னமோ சொல்ல வந்தோம். அதே மாதிரி இப்போ நான் என்னோட எண்டிங் நோட் இல்லைன்னா, நாங்க வந்து பேச தெரிஞ்சாலும் கொஞ்சம் ஒரு சரி ப்ரோ அதாச்சும் பேசுங்க ப்ளீஸ். உங்ககிட்ட கீழே வந்து பேசுறது சரி ப்ரோ ஓகே ப்ரோ இல்ல சரிங்க ப்ரோ கூட வேணாம் சரிங்க சரி சரிடா சரிடா அந்த மோனே சரிடா இந்த மோனே. எதுக்கு இப்போ கிருஷ்ணனே இறங்கி வந்து பேசுறாருன்னா திட்டு வாங்கியிருக்காரு அவரு. உங்ககிட்டலாம் திட்டு வாங்குறாரு, உங்ககிட்டலாம் சரி விடு. இல்ல இப்போ பாரு அண்டர்டேக்கர், இப்போ கேக்குறவங்க யோசிப்பாங்க எதுக்கு இவங்க சம்பந்தமே இல்லாம பேசுறாங்க. சோ அதான் வேற எதுவும் இல்ல. நீங்க அதே மாதிரி 80s பூமர்ஸும் பெரிய அப்படியே தான் ஏதோ பெரும்புழுத்தி எங்களுக்கு காரெல்லாம் இல்லைங்க. உண்மையா ஒரே ஒரு ஸ்கூட்டி மட்டும் தான் வச்சிருக்கிறேன். நம்ம பேர்ல ஸ்கூட்டி இல்ல, அம்மா பேர்லயே இருக்கும். ஆமா இஎம்ஐ வந்து 3 மாசம் முன்னாடி தான் முடிச்சாங்க சரிங்களா. 2 காரு 7 ஃபிளைட்லாம் இல்ல, சூர்யாவும் கிடையாது. நாங்க புரிஞ்சுக்கங்க, வதந்திகளே நம்ப வேண்டாம், இதுதான் உண்மை. நீங்க சொல்லுங்க. எண்டிங் நோட் என்னன்னா, இப்போ அதான் அண்ணா சொன்ன மாதிரி ஜென்ரேஷனோட கனெக்ஷன் அதிகமா இருக்கணும். மோஸ்டா நான் அந்த இடத்துல சொல்ல வந்தது, பிள்ளைக்கா பையன் இவன் இதுக்கு நம்ம மதிக்கணும் கண்டுக்கணும்லாம் நினைக்காம ஜஸ்ட் அவன்கிட்ட என்ன ஸ்டஃப் இருக்குன்னாச்சு தெரிஞ்சுக்கோங்க. அவனுதான் ஒரு ஆடப்பா எடுத்துக்கிட்டு அவன் என்ன சொல்ல வரான்னு கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் இதோட ரொம்ப பேசலாம். இதோட நான் முடிச்சது. ஓகே ஓகே கிருஷ்ணன் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது டிக்டாக் நியூஸ் பாட்காஸ்ட். நீங்கள் கேட்க வாய்ப்பில்லாத பாட்காஸ்ட் நீமோட பாட்காஸ்ட்.
நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது வந்து வாயில அப்படி வர இருக்க வாய்ப்பு இல்ல அது அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதான் நீ மூலப்பா பாட்காஸ்ட்னு சொல்லிக்கிட்டேன். வாயில வர இஸ் ட்வினிங் ஆன். அடுத்து ரேண்டம் டாக். வா உள்ள வா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேண்டம் டாக்ஸ். நாங்கள் அண்டர்டேக்கர். அவெஞ்சர்ஸ் அசெம்பிள். இல்ல ஏதோ இதோட முடிக்க போற மாதிரி அடுத்து திரும்ப ஒரு எண்ட் நோட் போடுவான். என்ன என் கிரெடிட்ஸ் ஒன்னு போடுவான். ஆமா. இனமென பிரிந்தது போதும், மதம் என பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும். அட பாடுங்க. நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ரேண்டம் டாக்ஸ் வித் அண்டர்டேக்கர் சீசன் 2.